Yeah, it's 7. Shall I start? Hello everybody, welcome to this Ships and Gents. So இந்த யூத் ஸ்பெஷல் கேதரிங் எதுக்காக அப்படின்னு தெரியுமா? ஸோ ஜென்சியா இல்லையா, இந்த காலகட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் எந்த ஏஜா இருந்தாலும் அவங்க எல்லாமே ஜென்சியா மாறிடுறாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்குள்ளயுமே நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கு பதில் தரும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கப்பல்கள் அப்படியே அலை பாஞ்சு அங்கிட்டு இங்கிட்டும் போய் இந்த கப்பலுக்கு எப்படிதான் ஓட்டுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிற நிறைய ரிலேஷன்ஷிப் உடைய பிரச்சனைகள், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருக்கு. ஸோ அதற்கான பதிலை கொடுக்கும்படியாக தான் நம்ம சேனைகளின் கர்த்தர் ஊழியங்கள்ல இருந்து உங்களுக்காக இந்த கேதரிங்கை நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன். Are you all ready? ரெடியா? சத்தம் கேட்கலையே. ரெடி? ரெடி அக்கா. ஓகே, சரி. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, ஈமோஜி தெரியுமா? ஈமோஜி தெரியுமா? அழுகுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த ஈமோஜிஸ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க லைஃப்ல இப்ப ரைட் நவ் உங்க லைஃப் எந்த ஈமோஜியை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அந்த ஈமோஜியை போடுங்க பார்ப்போம். நான் பார்க்கணும் விச் ஈமோஜி. என்ன ஒரே ஒரே சந்தோஷத்துல இருக்கு. ஓகே, கொஞ்சம் கவலை இருக்கு, ரொம்ப யோசிக்கிறீங்க, ஒரே ஹார்ட்டா இருக்கு, அப்படியே அன்பு பொங்கி வழியுது நிறைய பேருக்கு. நிறைய பேர் யோசனையில இருக்காங்க. இப்படிதான் உங்க லைஃப் இப்போ போயிட்டு இருக்கு. கரண்ட் சிச்சுவேஷன்ல நிறைய ஹார்ட்ஸ் வருது. ஓகே, யோசனையிலயும் இருக்கு, நிறைய யோசிக்கிறீங்க போல இருக்குன்னா. அப்பா செலிப்ரேஷன்லாம் இருக்குப்பா, வேற லெவல். வா, யார் அது கை தட்டி? ஓ, அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்றீங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஓகே ஹரிஷ், அதே சூப்பரா போதா? இப்படி பண்ண என்ன அர்த்தம்? சூப்பர்னு அர்த்தமா? செம்ம. சரி, ஓகே. ஸோ உங்க லைஃப் எல்லாமே செம்மையா சூப்பரா, ஒருத்தருக்கு சில பேருக்கு சோகமா, சில பேருக்கு வருத்தமா, சில பேருக்கு கேள்விகளோட, சில பேருக்கு என்னன்னா ஒரே யோசனையிலேயே வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகுது, என்னதான் பண்றது அப்படின்னு யோசனையில இருக்கும். சில பேர் அன்பை மட்டும் பொங்கி வழிஞ்சி அது மட்டுமே நிறைஞ்சி அப்படியே இருந்துருவோம்ப்பா அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பீங்களா? இப்ப ஒரே ஒரு கொஸ்டின், இதுக்கும் ஆன்சர் பண்ணணும். உங்க லைஃப்ல இப்ப கடவுள் வரார், ஆண்டவர் வரார் வச்சுப்போம். உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறார். அவருக்கு வேண்டாம், நீங்க கொஸ்டின் கேட்கறதா வச்சுக்கலாம். நீங்க இப்ப ஆண்டவரை பாக்குறீங்க நேர்ல, அவரை பார்த்த உடனே நீங்க என்ன கொஸ்டின் கேட்பீங்க? யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவர் இப்ப நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்டே ஆகணும் அப்படின்னு வச்சிருப்பீங்களா ஒரு கொஸ்டின்? அது என்ன கொஸ்டின்? கேட்கல? கொஸ்டினே இல்லையா? நான் அவர்கிட்ட கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்றீங்களா? தெரியலக்கா, பார்த்தோன்னா அப்படியே ஸ்டன் ஆகி ஒரு அது சந்தோஷம் குழப்பம் எல்லாமே கலந்த ஒரு பாட்டோட இருப்போம்க்கா. ஆனா என்ன கேட்போம் தெரியலக்கா. ஓகே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கா அக்கா, அதாவது எப்படி ஆண்டவர் என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பு செலுத்த முடியுது? ஈவன் நான் வந்து எல்லா தவறு செய்யறேன், எல்லாமே அவருக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் தெரியும், பின்னாடியும் தெரியும். ரட்சிக்கப்பட்டும் நான் உண்மை இல்லைன்னு தெரியும். பட் ஸ்டில் நான் வந்து எப்படி அவரால மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லாம அன்பு செலுத்த முடியுதுன்னு கேட்பேன். வாவ் வாவ் வாவ், தட்ஸ் தி ட்ரூ லவ் ஆஃப் காட். ஆனா கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்கணும், எப்படிப்பா உங்களால மட்டும் முடியுது? நாங்களும் ட்ரை பண்றோம் இல்ல, ரைட்? வேற ட்ரை பண்ணாலும் நம்மளால முடியல. அவங்க ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்மளால வந்து கோப்ப பண்ண முடியாம கத்திடுறோம், எது வேணா செஞ்சோம். ஆனா அவர் கடைசி வரைக்கும் எப்படிதான் அந்த சிலுவையில கூட அவர் சொல்ல முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அந்த கொஸ்டின் கேளுங்க. ஓகே, அடுத்து ட்ரை பண்ணுவோம். அடுத்து 2 கொஸ்டின். அக்கா, ஏசப்பா எப்படி எல்லாத்தையும் அந்த மன்னிக்கிறாரு? நம்மளுக்கு வந்து எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எப்படி அவரால அந்த மன்னிப்பை வந்து கொடுக்க முடியுது? மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்ல முடியுது. நம்மளால எதுவும் முடியல, உங்களால எப்படி அது முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணும்க்கா. ஓகே ஓகே, சூப்பர். அப்ப ஆண்டவரை பார்த்த உடனே கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறீங்க எல்லாருமே. உங்க மனசுக்குள்ள இது சொல்ல முடியாத, கேட்க முடியாத கேள்விகள் கூட இருக்கும்னு நான் நம்புறேன் இல்லையா? நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்க. எஸ், நிறைய பேர் கையெல்லாம் தட்டுறீங்க, கண்டிப்பா கேட்போம் சிஸ்டர் அப்படின்னு. ஓகே, சோ இப்படிப்பட்ட கேள்விகளோட நிறைய கேட்கணும்ல நம்ம ஆண்டவர்கிட்ட. அதனாலதான் நிறைய மீட்டிங்ஸ், பிரேஸ் இதெல்லாம் எது நடத்துறோம்னா உங்களுக்கான பதில கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார்.
இல்லையா? சோ இதன் மூலமாக உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அதுக்கு போறதுக்கு முன்னால நான் இப்ப வந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா 1 2 போடலாம், இல்ல தம்ஸ் அப் போடலாம். தம்ஸ் அப் ஃபர்ஸ்ட். அப்ப நான் சொல்றேன், 2 சொல்றேன். திஸ் ஆர் திஸ், திஸ் ஆர் தட் வச்சுக்கோ. திஸ் ஆர் தட்ல நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஒன்னா இருந்துச்சுன்னா நீங்க தம்ஸ் அப் போடணும். செகண்ட் ஒன்னா இருந்துச்சுன்னா செலிப்ரேஷன் போடணும். புரிஞ்சிருச்சா? ஐயோ, இந்த அளவுக்குலாம் எனக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு இந்த ஜென்சிஸ் யாரும் இருக்க மாட்டீங்க, நான் நம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தம்ஸ் அப், செகண்ட் ஒன்னு சொல்றேன்ல ஆர்க்கு அப்புறம், அதுக்கு வந்து என்னது செலிப்ரேஷன். ஓகே ரைட்டா? ரைட்? ஓகே. ரெடியா? ரெடி ரெடி. ஓகே, போலாமா? நெட்ஃபிளிக்ஸ் ஆர் ரீல்ஸ்? நெட்ஃபிளிக்ஸ் ஆர் ரீல்ஸ்? ரீல்ஸ் தான், நிறைய ரீல்ஸ் வருது, நெட்ஃபிளிக்ஸ் கொஞ்சம் வருது. ஓகே. இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப்? இன்ஸ்டாகிராமா யூடியூபா? இன்ஸ்டா, அதுவும் வருது, யூடியூபும் வருது, இன்ஸ்டாவும் வருது, யூடியூபும் வருது. ஓகே. காஃபி ஆர் பபிள் டீ? காஃபியா பபிள் டீயா? நிறைய காஃபி வருது. அப்ப நீங்களும் பபிள் டீ குடிக்கிறது இல்லையா? அது போன ஜெனரேஷனா என்ன? பபிள் டீ கொஞ்சம் தான் வருதுப்பா பபிள் டீ. அப்ப எல்லாம் காஃபி தான், எக்கச்சக்கமா காஃபி தான். ஓகே சரி. டிராவல் த வேர்ல்ட் ஆர் ஸ்டே ஹோம் இன் கம்ஃபர்ட்? உலகம் ஃபுல்லா சுத்தணுமா இல்ல வீட்லயே கம்முன்னு கம்ஃபர்ட்டா இருக்கணுமா? உலகம் ஃபுல்லா சுத்தணும் கொஞ்சம் தான். ஐயோ, ஓகே. வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கீங்க, உலகம் சுத்தணும்னு நிறைய பேர் இருக்கீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்பா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து ஐஸ்கிரீமா பிரெஞ்ச் ஃப்ரையா? ஐஸ்கிரீம் ஆர் பிரெஞ்ச் ஃப்ரை? ரெண்டுமே வேணுமே சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? எல்லாமே ஐஸ்கிரீம் தான்ப்பா, பிரெஞ்ச் ஃப்ரை கொஞ்சம் அது நாங்களே வீட்டுல போச்சுக்குவோம். கொஞ்சம் பேர் பிரெஞ்ச் ஃப்ரை. ஓகே, சூப்பர் சூப்பர். நோ போன் அ டே. ஒரு நாள்ல போன் இல்லாம இருக்கிறேன், இல்லைன்னா ஒரு நாள் சாப்பாடு இல்லாம இருக்கேன். ரெண்டுல எது தேர்ந்தெடுப்பீங்க? போன் இல்லாம இருக்கிறேன், சாப்பாடு இல்லாம இருக்குன்னு ஒரு ஆள் சாப்பாடு இல்லாம இருக்காங்களாம். நிறைய பேர் போன் இல்லாம இருக்க ரெடியா இருக்கீங்க. சிலர் சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவேன் அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போன்னால எவ்வளவு தலைவலி வருதுன்னு நிறைய பேருக்கு. அதனாலதான் அது போன் இல்லாம இருந்துடுறேன் சிஸ்டர் அப்படின்றீங்க. எஸ், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். சோ நம்முடைய வாழ்க்கையில நிறைய இது அதுன்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப பிரச்சனை வருதுல்ல. அதே மாதிரி லைஃப்ல இருக்கிற எல்லா ஷிப்ஸ் கூட பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நிறைய சிச்சுவேஷன்ஷிப், அந்த ஷிப் இந்த ஷிப், நம்ம வாழ்க்கையில் நிறைய ஷிப்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓட்டுறதுலயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. லெஃப்ட் போலாமா ரைட்டு போலாமா, ஏறலாமா வேணாமா, கழட்டி விட்டுலாமா இல்ல கூட்டிட்டு போலாமா, இல்ல பேசலாமா பேசக்கூடாது, இப்படி எக்கச்சக்க கொஸ்டின்ஸோட இருக்கீங்க. ஸோ உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தரும்படியாக அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றது இல்லையா? ஒரு ஷிப்ன்றது ஈஸி கிடையாதுப்பா. ஷிப்னா அதை ஹேண்டில் பண்ணது எவ்வளவு கஷ்டம். இந்த பக்கம் புயல் வருதுன்னா அப்படி போட்டு கஷ்டப்பட்டு திருப்பி கிருப்பி அதுக்கு கை பெயின் எல்லாம் தேவைப்படும் இல்ல. நம்ம சர்வை பண்ணோம்னா ஷிப்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத இந்த யூத் கேதரிங் மூலமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அடுத்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனுக்குள்ளாக போலாம். இப்ப நவீனா சிஸ்டர் வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து பேசுவாங்க. கமா நவீனா, யூ கேன் கண்டினியூ நவ். ஹாய் 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 நவீனா. ஹாய் நவீனா, நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்கல்ல அவங்களுக்கு கேட்கறதுக்கு? ஆமாக்கா. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நவீனா அக்கா பேசுவாங்க, நவீனா சிஸ்டர். ஓகே, நீங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அதே மாதிரி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் அடுத்த செஷன்ல வரேன். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் நவீனா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம மீட்டிங்கோட டைட்டில் இருக்குல்ல, ஷிப்ஸ் இன் ஜென்சி. இத கேட்டதுமே உங்க மைண்டுக்கு என்ன தோணுதுன்னு யாராவது ஒருத்தர் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமா? எனிஒன்? சொல்லுங்கப்பா. அந்த டைட்டில் கேட்டதுமே உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு இதுதான்ப்பா எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் வேர்ட்ல கூட சொல்லலாம். நான் எல்லா மைக்கும் உடனே ஆன் ஆயிடும் நினைச்சா என்னப்பா எல்லாம் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க?
இந்த டைட்டில பத்தி கேட்டதும் ஒரு எக்ஸைட்மெண்ட், இல்ல இத கேட்டதும் என்ன நடக்க போகுது, என்ன பேச போறாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, சரி ஓகே உங்களோட எமோஜிஸ் எல்லாம் போடுங்கப்பா. இந்த டைட்டில் கேட்டதுமே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு எமோஜிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. கம் ஆன். சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தோட யூத்தோட ஃபுல் பவரை நம்ம பார்ப்போம். நைஸ் நைஸ். வாவ். ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஜிஸா இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஐம் சாரி. தட்ஸ் ஓகே. ஓகே நவீனா, அப்ப கூட அழகா தான் இருக்கீங்க. கரண்ட் இல்ல. ஐம் சாரி. கோஸ்ட் ஃபீலிங் கொடுத்துறேன். ஐம் வெரி வெரி சாரி. வாவ். யா, லுக்ஸ் குட். ஓகே. சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன क्वेश्चनல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. எல்லாரும் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரிய வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. சோ உங்களோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ், ஓகே, அம்மா வீட்டு வழியா இருக்கட்டும் இல்ல அப்பா வீட்டு வழியா இருக்கட்டும், ஒரு 4 ஜெனரேஷன் முன்னாடி இருக்கிற பேரண்ட்ஸோட பேரை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. போன ஹலோ क्वेश्चनக்கு நவீனாக்கா. ஹாய் சபரி. அக்கா, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? உங்களுக்கு தெரியுமா? யா, எனக்கு தெரியும். எங்க அம்மா வீட்டு சைடு தான் கொஞ்சம் நான் வேற இருக்கேன். சோ அதனால நான் ஓகே ஸ்டார்ட் பண்றேன்ப்பா. ஓகே. சொல்றேன்ப்பா. மைசெல்ஃப் நவீனா. எங்க அம்மாவோட பேரு உமா மகேஸ்வரி. எங்க பாட்டியோட பேரு சக்கரையம்மாள். அவங்க அம்மாவோட பேரு காளிமுத்து. அவங்க அம்மா பேரு ஆவுடையம்மாள். அவங்க அம்மா பேரு சீனியம்மாள். இந்த வாவ். ட்ரெயின் மாதிரி போயிட்டே போயிட்டு இருக்குதே இருக்கு. ஜெனரேஷன்ஸ். சூப்பர் ஆமாப்பா. சூப்பர்க்கா. எங்க அம்மா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கப்பா. உங்க ஓ, வீட்ல ஒரு 3 ஜெனரேஷன்ஸ் தான் தெரியும்னா கூட பரவாயில்ல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பாப்போம். கேப்போம்க்கா நம்ம. கமான், யாராவது சொல்லுங்க. இங்க நம்ம சாட்ல ரொம்ப ஆக்டிவா ஒரு பிரதர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுகந்த் குமார்னு. பிரதர், நீங்க பேச முடியுமா? எல்லாரும் பேசுங்க. ரேச்சல், சாமுவேல், எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். தேவ் 97. ஓகே, டிராவல் நான் பண்ணிட்டு சொல்லுவேன். இருக்காங்க. ஆக்சுவலி எங்க அம்மாவோட சைடு எனக்கு தெரியும். எங்க அம்மா பேரு உஷாராணி. அம்மாவோட அம்மா பேர் வந்துட்டு காந்திமதி. அவங்களோட அம்மா பேர் வந்து கருப்பம்மா. இது மட்டும் தான் தெரியும். வாவ், வாவ், சூப்பரா நைஸ். சொல்றாங்க. தேங்க்யூ. ஓகே, இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? பாருங்கப்பா, என்னோட உங்ககிட்ட பேர் இருந்து ஆன்சர் வரும். வந்து யாழினி. எங்க அம்மா பேர் வந்து ஏசுமணி. எங்க அம்மாவோட அம்மா பேர் வந்து மாணிக்கம். அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். பரவாயில்ல, குட் ட்ரை. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ரிடில்குள்ள போறோம். இந்த ரிடில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். கரெக்டா வந்து கவனிச்சீங்கன்னா தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. சோ இது வந்து எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ரிடில். ஓகே, இப்ப நான் கேட்க போறேன். எல்லாரும் கரெக்டா கவனிங்க. ஓகே. உங்க அப்பாவோட தங்கச்சியோட அம்மாவோட ஒரே பொண்ணோட பையனோட ஒய்ஃப் உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, அத்தை. திரும்ப அத்தை கிடையாது. நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஓகே, லிசன் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. அப்பாவோட தங்கச்சியோட அம்மாவோட ஒரே பொண்ணோட பையனோட ஒய்ஃப் உங்களுக்கு என்ன வேணும்? சிஸ்டர் வேணும். யா, கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் கரெக்ட். சூப்பரா சொல்லிட்டீங்கப்பா. அடுத்ததா வந்து இன்னொரு ஒரு நவீனாக்கா, நவீனாக்கா, சொல்லுடா. நீங்க சொல்றதை கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ஒண்ணு கேட்டாங்க. அது நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கடா. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணுக்கா. அவங்க இன்னொரு பையனை காமிச்சு, அவங்க பேரு சந்தோஷ், அந்த பையன் காமிச்சு அவங்கள எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த பையன் தான் என் மாமாவோட அப்பாவோட பொண்ணோட பையன் அப்படின்னு சொன்னாங்க.
அவங்க எனக்கு என்ன முறை வரும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. திருப்பி ஒரு சொல்லட்டுமா? பையனை இன்ட்ரோ பண்றதுக்கு இவ்ளோ பெருசாவா சொன்னாங்க? சரி சொல்லுங்க கேட்போம். ஸ்ரீஜாங்கிற பொண்ணு சந்தோஷ்ங்கிற பையனை இன்ட்ரோ கொடுத்து, இவங்க தான் என் மாமாவோட அப்பாவோட பொண்ணோட பையன். அவங்க எனக்கு என்ன முறை வேணும்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி வேணும்பா, அஞ்சானதி தம்பி. அத்தை பையன். சூப்பர்க்கா. அக்கா எல்லாரும் பாருங்க சொல்றாங்க. ஷார்ப்பா இருக்காங்கப்பா, பயங்கர ஷார்ப்பு. ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன கேம், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கேம்குள்ள நம்ம இப்ப போறோம். என்னன்னா ஜென்சி, இந்த மில்லனியல் இவங்களுக்கு மத்தியில வந்து பாப்புலரா இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸோட மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருக்கும். நீங்க அந்த லெட்டர்ஸ் இருக்கிற லெட்டர்ஸ் வச்சுட்டு அது என்ன வேர்ட்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. Anybody can try. சிச்சுவேஷன்ஷிப். Correct answer. Correct. Okay, அந்த சிச்சுவேஷன்ஷிப்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதாவது டெம்பரரியா ஒரு சிச்சுவேஷன்ல வந்து யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கும். அதுல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த சிச்சுவேஷன்ஷிப் தான் அவங்களோட ஆரிஜின் பாயிண்டா இருக்கும். அதான். குட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாப்போமா? ஃப்ரெண்ட் ஜோன். நைஸ். ஓகே, ஃப்ரெண்ட் ஜோன் பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஃப்ரெண்ட் ஜோன்னா என்னன்னு? Anyone? ரெண்டு பேர் வந்து சரி நீங்க சொல்லுங்க. ஓகே. சொல்லுங்க. ஓகே. ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. அதான். வெரி ஸ்மார்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். என்னக்கா ஏதோ கலரா போட்டிருக்கீங்க? ஆமாண்டா, இதுவும் கலரை பத்தின ஒரு வேர்டு Green தான்டா. flag. ஒரு கிரீன் ஃபிளாக். நைஸ். ஒரு ஷிப்புக்குள்ள வந்து கிரீன் பிளாக் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கிரீன் பிளாக் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? யார, எந்த பர்சனை சொல்லுவாங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ. குட் கேரக்டர் பர்சன்ஸ் எல்லாம் கிரீன் ஃபிளாக்னு சொல்லுவாங்கக்கா. யா கரெக்ட். நம்ம இன்ஸ்டாகிராம்ல திறந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் கிரீன் பிளாக், கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லி பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கேட்டிருப்போம். இப்போ எனக்கு எல்லார்கிட்டயும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, இது என்னன்னா நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. ஓகே, இப்ப வரைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம கூட டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. மேபி ஒரு ஃப்ரெண்ட் 5 or 10 years, ஒரு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டுனா எனக்கு இவங்க தான்ப்பா அப்படின்னு நமக்கு வந்து இருப்பாங்கல்ல. அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுற மொமெண்ட் இருக்குல்ல, அது உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உங்களோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரு ஸ்வீட்டான மொமெண்ட், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆன மொமெண்ட்டை எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? அக்கா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து தன்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. அவங்க வந்து எனக்கு சீனியர். அவங்க வந்து என்னோட கொலீக்னால அவங்க எனக்கு வந்து எதுவுமே தெரியாது ஒன்ஸ் நாங்க அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள போகும்போது. ஸோ அவங்க தான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒரு மேம்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அந்த திட்டு வாங்காம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுல இருந்து ரொம்ப பெஸ்ட் ஆயிட்டாங்க. எல்லாமே சொல்லி தருவாங்க. அவங்க தான் இப்ப வரைக்கும் மறக்க முடியாது. வாவ். நம்ம லைஃப்லயே எல்லார் லைஃப்லயுமே வந்துட்டு வினோதினிக்கு தன்யான்னு ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி நமக்கும் இருப்பாங்க, ரைட்? ஒரு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நம்ம சில நேரம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இல்ல நம்ம காலேஜோ ஸ்கூல் படிக்கும் போது சில்லியான ஒரு விஷயத்துக்காக நம்ம பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு அழுதுருப்போம், சாப்பிடாம இருந்திருப்போம். அந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன்ப்பா. அதே மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட ஒரு சில்லியான விஷயம், இதுக்கு போய் சண்டை போட்டோம்னு இப்ப நினைச்சு யோசிக்கும் போது சிரிப்பு வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட்டை யாராவது ஒருத்தர் எங்க கூட ஷேர் பண்ணலாமா? கமான், யாராவது ஒருத்தர். கண்டிப்பா இருக்கும்பா, சொல்லுங்க.
எல்லாரும் அந்த டைம்க்கு போய் யோசிச்சுட்டு இருக்காங்க போலக்கா. ஆமா, பலமான யோசனையா இருக்குல்ல. ஆமாக்கா. ஓகே, நான் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்றேன். ஓகே, அந்த வியர்டான எம்பாரஸ்மெண்ட்டை வந்து இப்ப நான் கிராஸ் பண்ணி அதை நான் சொல்றேன். ஓகே, என்னன்னா ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு கூட நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. அப்போ அவளோட கிரேப்ஸை வந்து தெரியாம நான் தட்டி விட்டுட்டேன். ஓகே, அதை எடுக்கிறதுக்குள்ள வந்து இன்னொரு பொண்ணு வந்து அது மேல ஏறி நடந்து போயிட்டா. அதனால என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாம போயிட்டா ஒரு கிரேப்ஸ்க்காக. ஓகே, அது வந்து என்கிட்ட பேசவே இல்ல. நான் 2 நாளா உட்காந்து வீட்டுல அழுதுட்டு இருக்கேன். எங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, அப்பா என்ன அந்த பொண்ணை பேச சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 நாள் வீட்டுல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டேன். இட் ஹேப்பன்ட் இன் மை 3rd grade. ஓகே, அப்புறம் தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி என்கிட்ட பேச சொன்னாங்க. ஸ்டில் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வரைக்கும் நாங்க ஃப்ரெண்டு தான். லாஸ்ட் வீக் தான் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. உங்களோட நாஸ்டாலஜியா பேஜஸ் திருப்பி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, எங்க கூட ஷேர் பண்ணுங்க. சிஸ்டர், ஆக்சுவலி என்னோட கசின், என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, பட் ஃப்ரெண்டு தான், கசின், ஆனா ஃப்ரெண்ட் மாதிரி. அவனோட பேர் வந்து எட்வின். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் அவனை மீட் பண்றேன். ஆக்சுவலி அவன் ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேஷன் எனக்கு அவன். ஓகே, பட் நான் அவனை வந்து எனக்கு அவனை கோவப்படுத்தி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஏஜ்ல வந்து ஆக்சுவலி அவன் ஷார்ட் டெம்பர்ட். நம்ம ஏதாவது சொன்னாலே ரொம்ப கோவமாயிடுவான். அவனை கோவப்படுத்தி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனை ஏதாவது சொல்லி கோவப்படுத்திட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 20 டேஸ் அவனை பார்க்கறதுக்காக பாண்டிச்சேரி, ஆக்சுவலி அவனோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பாண்டிச்சேரி, அவனை பார்க்கறதுக்காக பாண்டிச்சேரி போய் ஒரு 20 டேஸ் இருந்தேன். 20 டேஸ் அவனை கோவப்படுத்தி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் பத்தி இப்போ நினைச்சு என்ன ஒரு பார்க்கும்போது சந்தோஷம் பாருங்க, கோவப்படுத்தி. நம்ம எவ்வளவு செடிஸ்டிக்கா இருந்திருக்கோம் அப்போ அப்படின்றதெல்லாம் இப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி சில்லியா இருக்கு. யா, எல்லாருமே வந்து நம்மளோட சின்ன வயசுல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை இரிட்டேட் பண்றது, கோவப்படுத்துறது, வம்பிழுக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்போம். பட் இருந்தாலும் அதை நீங்க ஓப்பனா ஷேர் பண்ணிருக்கீங்கல்ல, பிராவோ. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்போட எனிமீஸ்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டு போறதுக்கு இதுதான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயங்கள் உங்களுக்கு தோன்றத உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க சொல்லலாம். ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ள பேரண்ட்ஸ் கூட இருக்கிற நம்ம ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ஸ்பாயில் ஆகுறதுக்கு ஒரு 3 குவாலிட்டிஸ், இதுதான் முக்கியமான காரணம், அதை அப்படியே தூக்கி போட்டுறணும்பா அப்படின்னு இருக்கிற ஒரு 3 விஷயத்த எங்க கூட ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர். பொய் சொல்லக்கூடாது. ஓகே, உண்மையா இருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் திங் ஆங்கர். ஓகே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா அவங்களோட இது நமக்கு தெரியும். ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு ஈகோ, நீ பேசுவியா நான் பேசுவேனா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். வெரி நைஸ் ஆன்சர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அதுதான். யா, சொல்லுங்க வினோதினி, சொல்லுங்க. பொசிட்டிவ்னஸ் அக்கா. ஓ, கரெக்ட் கரெக்ட். நிறைய பேரு நான் என்னென்ன ஆன்சர்ஸ் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தனோ அதை சொல்லிட்டீங்க. மெயினான விஷயம் வந்து ஈகோ, ரைட்டா? நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்ல வந்து ஈகோ இருக்கிறதுனாலதான் வந்துட்டு அது ஸ்பாயில் ஆகுது. ஓகே, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. பேரண்ட்ஸ் கூட இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா, கசின்ஸா, யாரா வேணா இருக்கலாம். எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே நம்ம ஒரு ஸ்பெசிபிக் குவாலிட்டிய, ஒரு 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 ஷிப்பை நம்ம எதிர்பார்ப்போம். அது என்ன ஷிப்பா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லயுமே ஒரு பேஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, அது இந்த ஷிப்பு தான். அது எந்த ஷிப்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். காட்லி ரிலேஷன்ஷிப்பா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பா? கரெக்ட். கரெக்ட் ஸ்ரீமதி. நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே
அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம ஒரு ஃப்ரெண்டை தேடுவோம். நம்ம அம்மா கிட்டயா இருக்கட்டும், அப்பா கிட்டயா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டை தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுங்கிறவங்க வந்து நம்மளோட ஹை அண்ட் லோல நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மள வந்து நம்மளாவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் இந்த ஸ்கூல் காலேஜ் டைம்ல எல்லாம் ஒன்னாவே சுத்திட்டு இருப்பாங்க. இவங்களோட கேரக்டர் தான் அவங்களுக்கும் இருக்கும். 2 பேரும் காப்பி பேஸ்ட் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. கிரைம் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. ஷாப்பிங்கா இருக்கட்டும், எங்கனாலும் சரி அவங்கதான் கூட சுத்திட்டே இருப்பாங்க. ஒரு பழைய சேயிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ யார் என்று சொல், உன் நண்பன் யார் என்று சொல்கிறேன்னு சொல்லி. அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணும்போது என் ஸ்கூல் காலேஜ் மொமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ ஞாபகம் வருது. உங்களுக்குமே இருக்கும்ல, ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். அது மாதிரி உங்களுக்கும் தோணல? எதனால அப்படி தோணும்? அது ஒரு டீச்சருக்காக இருக்கலாம், இல்ல அது ஒரு ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம், இல்ல அந்த டேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இருந்த ஒரு எவர்கிரீன் மெமரிஸ்க்காக இருக்கலாம். எதுக்காக நீங்க உங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ திரும்ப போகணும்னு நினைப்பீங்க? அத பத்தி எங்க கூட ஷேர் பண்ணலாமா? அப்ப இருந்த லைஃப் இப்ப நமக்கு இருக்காது. அப்போ ஜாலியா எதை பத்தி கவலைப்படாம ஒரு மாதிரி அந்த லைஃப் இருக்கும். பட் இப்போ நிறைய கவலைகள், நிறைய இது பண்ணுவாங்க. சோ திரும்பி நம்ம ஏன் அந்த லைஃப்கே போக கூடாதா அப்படின்னு நமக்கு அது தோணும். கண்டிப்பா தோணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அப்போ ஒரு கேர் ஃப்ரீயான, ஒரு ஹாப்பியான நம்மள திரும்பி பார்க்கும்போது, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், நிறைய பேருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரீயா, கமிட்மெண்ட் ஃப்ரீயா, ஜாலியா சுத்துன அந்த லைஃப் ஸ்டைல இப்ப நினைச்சா கூட அத திரும்ப ஒரு நாளாவது வாழ்ந்துட முடியாதான்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருமே யோசிப்போம். கரெக்டா? ஓகே, இப்ப நம்ம லைஃப்ல வந்து நம்ம கூட வந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஓகே, கடைசி வரைக்கும் கூட வரணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்குரிய வழிகளை தான் பார்ப்பாங்க. இல்லப்பா இது வேணாம்ப்பா, இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க காரணங்களை பார்ப்பாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தப்பு பண்றாங்கங்கிற அந்த தவறுகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. அன்புங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல காணாம போயிருது. கரெக்ட்? ஆனா நமக்கு ஏசப்பா வந்து வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 1 கொரிந்தியர் 13:4 வந்து அன்பை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்புக்கு பொறாமை கிடையாது, அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட பேசாம விட்டுருப்போம். கரெக்ட்? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலில ஒரு ரிலேட்டிவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனாலேயோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ பேசாம போயிருப்போம். ரைட்? அந்த மாதிரி யாராவது ஒரு ரிலேட்டிவோ ஃப்ரெண்டோ இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே? அதுக்காக வந்து டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ரீகிண்டில் பண்ண சொல்லல. ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட், ரைட், ரியலாவே கேர் பண்ற ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசாம வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, அவங்க கிட்ட இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சது, கண்டிப்பா பேச ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நிறையவே மாறிடுச்சு. கரெக்ட்? அந்த மாறின மாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படிப்பா அதை கடந்து போறது புரியவே மாட்டேங்குது. ஏன்னா பல பேர் யோசனை இமோஜி தானே போட்டீங்க. கரெக்டா? நீங்களும் உங்க லைஃப்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கிரைசிஸை எப்படிப்பா சமாளிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த கொஸ்டின்ஸுக்கு, குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு நம்மளோட லீடரான ஆனந்தனா நமக்காக ஒரு மெசேஜ் கொடுக்க போறாங்க. எல்லாரும் என்னன்னு கேட்போமா? கேக்கலாம்க்கா. Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் அண்ணா. காட் கிரேஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபை, இரக்கம், தயவு. நல்லா இருக்கிறேன். நான் என்னுடைய ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்கண்ணா. கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ல வந்திருக்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நண்பர்களாய் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னடா நண்பர் சொல்றான்னு பாக்குறீங்களா? ஆமா, நம்மளாம் ஒரே நண்பர்கள் தானே. ஓகே, இந்த கூடுகை குறித்து ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயத்த ரொம்ப கேஷுவலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வழக்கமான ஒரு கிறிஸ்துவ கூடுகை போல இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு வித்தியாசமான காரியம் நடைபெறுகிறத பாக்குறோம். ஒவ்வொரு தலைமுறையிலும் குறிப்பா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பங்கள்ல பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான, அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க.
இந்த காலத்துல அப்படி பேசணும் வச்சுக்கோங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே கிரிஞ்ச் அப்படின்றவாங்க, ஒரே வார்த்தை, கிரிஞ்சா பேசாதீங்க டாடி அப்படின்னு சொல்லுவாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அப்படியே இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோன்னா அது ஒரு வித்தியாசமான தலைமுறை இல்ல. ஒரு 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் அப்படியே ஆரம்பிப்பாங்க. 85ல 90ல பிறந்தவங்க, 2000ல பிறந்தவங்க, அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கேட்டகரியா இருக்கிறாங்க. இப்போ சமீபத்துல பிறந்த ஜெனரேஷனை எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு மைண்ட் செட். அவங்களுக்கு இப்படி வந்து நின்றுட்டு இது மாதிரி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய வேத வசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆஃப் பண்ணிட்டு திருப்பிட்டு போயிடுறாங்கல்ல. ஆனா என்ன தெரியுமா, இப்ப இதுல வந்து ஒரு சிலர் இதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்ன நீங்க வந்து வேஷம் போடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, பவுல் ஐயா சொல்றாரு, நான் யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் நான் பேசுகிறேன்னு சொல்லுவார். என்ன சொல்ல வர்றாருன்னா, யூதர்கள் அடையாளங்களை தேடுகிறவர்கள், கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறவர்கள். யூதர்கள் அடையாளங்களை தேடுகிறவர்கள், கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறவர்கள். 2 பேர்கிட்ட பேசுற மாதிரி 2 பேருக்கும் புரியுற மாதிரி பேசுறாரு பவுல். அதனாலதான் அவரால் அந்த இடத்துல ஸ்டாண்ட் போஸ்ட் பண்ணி நிறைய விதமான இன்னல்களை சந்தித்தார், அது ஒரு விஷயம். ஆனா அவர் நிறைய விதமான ரெவலேஷனை உலகத்திற்கு காண்பிக்க முடிந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல வேதாகமத்துல இன்னொரு விஷயம் எழுதி இருக்குது, சர்பத்தை போல வினாவாயிருங்கள், புறாவை போல கபடற்றுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துறேன். அடிக்கடி அப்படியே நடுவில் வந்துடும், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, இந்த வாலிபர் கூடுகையில் இணைஞ்சிருக்கிற எல்லாருமே ஒரு 12 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வரைக்கும் இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 25-30 வரைக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுலயே 2 கேட்டகரி மைண்ட் செட் இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்க ஒரு பெரிய ஷிஃப்டிங்க, ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தும்படியாய் நாங்க உங்க இடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே, நீங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஜெனரேஷன் பயங்கரமான ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ற ஜெனரேஷன் பா. ஆண்டவரே, இந்த ஜெனரேஷன் எப்படின்னா இன்னும் வரப்போகிற தலைமுறை எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் இருந்து ஒரு அனாதையான ஒரு ஜெனரேஷன், எல்லாம் இருந்து ஒன்றுமில்லாத ஒரு ஜெனரேஷன், திருப்திப்படுத்த முடியாத ஒரு ஜெனரேஷன். நீங்க வந்தாதான்ப்பா அங்க ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்க வந்தாதான் அவர்களும் சமாதானமா இருக்க முடியும், அவர்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் சமாதானமா இருக்க முடியும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நல்ல பிரைட்டான நாலேஜை தந்துட வேண்டும் என்று நாங்க செபிக்கிறோம். சவுண்ட் மைண்ட கொடுக்கணும்னு நாங்க செபிக்கிறோம். இன்றைக்கு இணைந்திருக்கிற எல்லாருடைய இருதயமும் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். எந்த விஷயத்துல அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஏன் பிரச்சனை வருது, எதனால வருது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட திங்கிங் வருது என்ற எல்லாவற்றையும் அவங்க புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறோம். ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு முடிஞ்ச நோட் புக் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா 10ஓட 11 போயிடும். உங்க வாழ்க்கையில ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட், ஒரு யூ டர்ன் வரணும்னா நீங்க தயவு செய்து சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கவனமா கேட்டு அதன்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு காத்திருக்குது நான் விசுவாசிக்கிறேன். நான் கேட்கறத பாயிண்ட 7 பாயிண்ட்ஸ் சிம்பிளா சீக்கிரமா முடிச்சிடுறேன். ரொம்ப டிலே பண்ண மாட்டேன், லேட் பண்ண மாட்டேன். டக்கு டக்குன்னு நான் முடிக்க போறேன். சரியா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜென்சி ஜெனரேஷன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற அடுத்த தலைமுறைகள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். உங்கள் நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். அதாவது பல பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சா உங்க மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சிடும். உங்க கூட இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா உங்களுடைய குணாதிசயம் என்னன்னு தெரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்பதாகலாம் நண்பர்கள் என்கிற ஒரு அந்த வார்த்தை, ஃப்ரெண்ட்ஸ் என்கிற வார்த்தை ஒரு வித்தியாசமான கேட்டகரியில் இருந்து நண்பர்கள் உயிரை கூட கொடுப்பாங்க. வசனம் நீதிமொழிகள் எழுதியிருக்க ஒரு வசனம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், எடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இப்படிதான் இருந்துச்சு ஒரு ஜெனரேஷன். இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே எனக்கு தெரிந்து என்னுடைய கருத்து கணிப்பின்படி, என்னுடைய நாலேஜின் படி நான் பார்க்கிற விஷயத்தை பற்றி பார்த்தேன்னா செல்ஃபிஷ்,
சுயநலம் அதிகமாக கலந்திருக்கிறத பாக்குறேன். உண்மையான நண்பர்கள் இருக்கலாம், மேபி அது ரொம்ப ரேரா இருக்கு. ஆனா உங்க நண்பர்கள் யார் என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்கிற நண்பர்கள் யார், அவர்களை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனமா இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா விதமான நடைமுறைகளுக்கும் அவர்கள் தான் மையப்புள்ளியா இருக்காங்க. சுத்தி யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. சில பேர் நீங்க சொல்லலாம், எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை பிரதர், நான் ஒரு தனி மரம், எனக்கெல்லாம் யாரையும் வைத்துக்கிறது இல்லை, நான் போய் தனியா போவேன் வருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆலோசனை சொல்றேன். ஆலோசனைக்காரர்கள் அநேகரா இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. தி கிரேட் கவுன்சில்ஸ் அது இருந்தா நல்லது. இப்படிப்பட்ட காரியத்துல நீங்க இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு நண்பர்கள் இல்லாம இருக்கலாம், நண்பர்கள் வட்டாரத்தை, நல்ல நண்பர்கள் வட்டாரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எந்த வகையிலும் நாம் செய்கிற தவறு நமக்கு தெரியவே தெரியாது. யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அப்படி ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், உங்ககிட்ட எல்லாம் பைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல முக்கியமான காரியம், ஜீவன் நம்மளுக்குள்ள உருவாவதற்கு வேத வசனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அதனால பைபிள் வாசிக்கிறது சோம்பேறித்தனப்படாம எல்லாருமே கையில பைபிள் எடுத்து நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். இந்த நீதிமொழிகள் என்பது ப்ராவர்ப்ஸ். இந்த ப்ராவர்ப்ஸ்ல 31 அதிகாரம் இருக்குது. மாசத்துக்கு ஒரு 31 நாள் எல்லாம் வருது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை ஒருவர் படித்தால், நான் படிச்சு ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறேன், இந்த பூமிக்குரிய ஞானம், பரலோகத்துக்குரிய ஞானம், சரீரத்துக்குரிய ஞானம் எல்லாவற்றையும் இந்த ப்ராவர்ப்ஸ்ல மிக்ஸ் பண்ணிருக்கு. நல்லா கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சயின்டிபிக்கலி, தென் பிசிக்கலி, தென் சைக்காலஜிக்கலி எல்லாமே இதுக்குள்ள மிக்ஸ் ஆகிருக்குது. நான் வெறும் வேதவசனம் சொன்னா என்ன பைபிள் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதுக்குள்ள எல்லாமே ப்ரூவன், நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் என்ன சொல்றது கொஞ்சம் படிங்க பார்ப்போம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். ஆமென். அதாவது கோபக்காரனோட தோழனாகாதே. எப்பயுமே ஒருத்தன் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறானா, இது எதுக்கு சொல்றேன்னா, கோபம் என்கிற ஒரே ஒரு பார்ட் மாத்திரம் இல்ல, நிறைய இருக்குது. திடீர்னு ஒருத்தர் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உங்க நண்பன் ஒருத்தர் நெகட்டிவாவே பேசுறான், என்னத்த வாழ்ந்து என்னத்த செஞ்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி அப்படி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 நாள் அவங்க கூட நீங்க பழகினீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா வார்த்தை தானே. அங்க இருக்கிற அந்த இம்பாக்ட் வந்து உங்களையும் பாதிக்கும், உங்கள் மைண்டையும் பாதிக்கும். அதனால இந்த கோபக்காரன் மாத்திரமல்ல, பெருமையா இருக்கிறவர்கள், மேட்டிமையா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நிறைய கேட்டகரிஸ் இதுல இருக்குது. பாவம் செய்கிறவர்கள், பாவத்தை ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யறவங்க, இவங்களோடு கூட தோழன் ஆகாதிருங்கள். ஏன்னா அது உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிக்குமா, உங்களை புரியாமலே உங்களுடைய சோலை டைப் பண்ணிருமா, அதாவது கட்டிருமா. நம்ம நினைப்போம், என்னடா எல்லாமே இருக்கு, சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா ஏன் நம்மளுக்குள்ள சந்தோஷம் இல்லை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் ஆத்மா கட்டப்பட்டு இருக்கும். இன்றைக்கு உங்கள் ஆத்மா விடுவிக்கப்பட போகிறது. ஒருவேளை ஒரு தவறான டிசிஷன் எடுத்து தவறான நண்பர்கள் கூட இணைந்து இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்களை படைத்த இறைவன் கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறார். ஏன்னா இந்த மீட்டிங் வைக்க சொன்னதே அவர் தான், இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறது அவர் தான். அதனால நிச்சயமா அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அதனால உங்க தோழர்களை, உங்க நண்பர்களை ரொம்ப கவனிச்சு பாருங்க. அவங்ககிட்ட என்ன வருது, ஒருவேளை அவங்ககிட்ட நீங்க ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன எண்ணங்கள்லாம் வருதுன்னு பாருங்களேன். அதெல்லாம் அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆனதா இருக்கும். ஆனால் நண்பர்களை ரொம்ப கவனமாய் தேர்ந்தெடுங்கள். ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் ரொம்ப கவனமா கவனித்து, ஒருவேளை உங்களை கீழே இழுக்கத்தக்கதான, உங்களுக்குள்ள டிப்ரெஷனை கொண்டு வரத்தக்கதான, உங்களுக்குள்ள வேறு விதமான எண்ணங்களை, நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வரத்தக்கதான நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நல்லது. அது உங்களுக்கு டேஞ்சர். இன்னைக்கு தெரியாது, வருகிற நாட்கள்ல நீங்க ரொம்ப ரிஸ்க்ல மாட்டிப்பீங்க. ஓகே, நம்பர் 2, ரீட் அண்ட் ரீட். ரீட் அண்ட் ரீட் என்ன தெரியுமா? நீங்கள் படிக்கிற பழக்கங்களை, புத்தகம் படிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் அதிகமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல, புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க நாலேஜ், உங்களுடைய பிரெயின்ல இருக்கிற நாலேஜ் அதோட கேப்பபிலிட்டி அதிகமாய் கிரியேட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு டிராபேக் என்னன்னா, ஒரு ரீல்ஸ் ஆகட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆகட்டும், எல்லாமே வீடியோவா பாத்துறோம். நிறைய வீடியோஸ பாக்குறோம்.
அந்த வீடியோ பார்க்கும்போது என்னங்கன்னா உங்களோட பிரெயின்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடம் தான் ஆக்டிவேட் ஆகுது, வேலை பார்க்குது உங்க பிரெயின்ல. அந்த பிரெயின் ராட்னு சொல்லுவாங்க. வீடியோ பார்த்து இருந்தா உங்க பிரெயினே வந்து அப்படியே அதோட கேப்பபிலிட்டி அப்படியே முடிஞ்சிடும், அது டெவலப்பே ஆகாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய மகள் வந்து சின்ன வயசுல இப்படி ஒரு கண்ணிலேயே இப்படி டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு கண்ணு வந்து தெரியாமலாம் இல்லை, நல்லா தான் தெரியுது. ஒரு கண்ணிலேயே டிவி பார்த்து என்னாச்சுன்னா இந்த ஒரு கண் வந்து ஐடியலா மாறிடுச்சு. ஐடியல்னா அது வேலையே செய்யல, அது என் வாழ்க்கை இப்படிதான் போல் இருக்குன்னு அப்படியே அமைதியா அப்படியே ஆயிடுச்சு. திருப்பி டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது இந்த கண்ணுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தாங்க, செஞ்சு பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த கண்ணை அதிகமாய் பயன்படுத்தாததுனால் அந்த கண்ணு ஐடியலா மாறிடுச்சு, அது அப்படியே நின்றுச்சு அதோட பவர் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே போலதான் இந்த வீடியோவை பார்க்க ஒரு சில கேம் விளையாடுறோம், சில பேர் வீடியோ பாக்குறீங்க, சில பேர் படம் பாக்குறீங்க, சில பேர் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதோ சீரியஸ் பாக்குறீங்க. எந்த அளவுக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிரெயினோட ஆக்டிவேஷன் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரீட் அண்ட் ரீட். புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்க பழகுங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வாசிக்க உங்கள் திறன், உங்களுடைய மைண்ட் ஃப்ரீ ஆகுறத நீங்க பார்க்க முடியும். நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிங்க. முன்னாடி எல்லாம் பழைய நாட்கள்ல இந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் வரும். பொங்கல், தீபாவளி பார்த்தோன்னா எல்லாருமே கிரீட்டிங்ஸ் அனுப்புவாங்க. ஏன் தெரியுமா? லெட்டர் எழுதுற பழக்கம் இருந்துச்சு. லெட்டர் படிப்பாங்க, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்குள்ள ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பந்தம் இருந்தது. ஆனா இப்ப அந்த உணர்வுபூர்வமான பந்தம் இல்லாத காரணம் தெரியுமா? நம்ம எழுதும் பழக்கம், படிக்கும் பழக்கம் அதிகமா இல்லாமல் போனதுதான். இன்லேண்ட் லெட்டர்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, அதெல்லாம் காணாம போயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்க எந்த அளவுக்கு புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை, உங்களுடைய பிரெயினோட ஆக்டிவேஷன் அதிகமாய் செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்லுகிற பாயிண்ட் நல்லா கவனிச்சுங்க. முதல், நண்பர்களை தேர்ந்தெடுப்ப ரொம்ப கவனமா இருங்க. ஒரு தேர்ந்தெடுத்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்ப்பதற்கு கவனமா இருங்க. 2வது பாயிண்ட், நீங்க படிங்க. புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை வாங்கி டைம் இருக்கும்போது திரும்ப அதை படிக்க ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ஒரு உலக பிரகாரமா ஒரு நல்ல புத்தகத்தை படித்து அதுல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டா இந்த உலகத்தோட முடிஞ்சிடும்ல. நான் ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்றேன். அந்த புத்தகத்தை தெரியுமா? பைபிள். இந்த வேதாகமம் பேதைகளை ஞானி ஆக்கும், கல்விமான ஆக்கும். அது மாத்திரமல்ல, தரித்திரனை ஐஸ்வர்யவனா மாற்றும், ஞானத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், பலம் இல்லாதவருக்கு பலத்தையும் கொடுக்கும், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பொக்கிஷன் தான் இந்த பைபிள். உலகத்திலேயே அதிகமா பிரிண்ட் செய்யப்பட்டது, வேர்ல்டுலயே அதிக அளவு சேல்ஸ் ஆனது, வேர்ல்டுலயே அதிக அளவு பேசப்படுகிற ஒரு வேதாகமம். இதை அழிக்கும்படி எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ சாம்ராஜ்யம் எழும்பிச்சு. ஒண்ணும் இல்ல, சாம்ராஜ்யம் தான் அழிஞ்சு போச்சு. இந்த வேதாகமத்தை நீங்க வெள்ளியை போல புதையலை போல தேடுவீர்கள் ஆகியும். புரியாதுதான் ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கும்போது ஒன்னும் புரியாது, போர் அடிக்கும், கொட்டாவிலாம் வரும். நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் பாருங்களேன். நீதிமொழிகளை, பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகளை நல்லா ஒவ்வொரு அதிகாரமா தியானிச்சு காது கேட்கறோட வாட்சி பாருங்களேன். புதிய ஏற்பாட்டுல காஸ்பல்ஸ் 5 புக்ஸ் இருக்குல்ல, மேத்யூ, மார்க், லூக், ஜான் இதெல்லாம் இருக்குல்ல. இது கொஞ்சம் அதிகமா படிக்க 2 விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் பிசிக்கலி நீங்க டெவலப் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் தெரியுமா? நான் அதிகமா படித்தவன் இல்லைங்க. நானே பாருங்க, முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன், அப்படி நின்றுட்டு இருக்கேன் பாருங்க, என்னெல்லாம் படிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் படிச்சிருக்கேன், அது ஒரு விஷயம். ஆரம்ப காலகட்டத்துல படிப்பறிவு பெருசா இல்ல, குடும்பத்துல பேக்ரவுண்ட் பெருசா இல்ல, திறமை இல்ல, அறிவு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த பைபிளை நல்லா படிக்க இந்த பைபிள் என்னை உயர்த்துவதை நான் பார்க்கிறேன், என்னை மேன்மைப்படுத்துவதை பார்க்கிறேன். ஏறக்குறைய உலகத்துல ஒரு 40 தேசத்துக்கு மேல சுற்றுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஏன் உங்களையும் உயர்த்த முடியாது? எதோ என்னமோ செய்யறோம்ல, ஒண்ணுமே நடக்கல, ஃபெயிலியர் தான் சந்திச்சோம். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். இந்த பைபிளை தொடர்ந்து, போர் அடிச்சாலும் அடிக்காவிட்டால் தொடர்ந்து வாசிக்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவலி அண்ட் சைக்காலஜிக்கலி அண்ட் மென்டலி அண்ட் பாடி பிசிக்கலி எல்லாமே டெவலப் ஆகிறத நிச்சயமா பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த நிறைய காரியங்கள் அப்படியே தடையிலிருந்து ரிலீஸ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். ஏனென்றால் நீங்க படிக்கிற மத்த புத்தகங்கள உயிர் இருக்கோன்னு தெரியல, இந்த புத்தகத்துல லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த புத்தகத்துல லைஃப் இருக்கு. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த புக்கை. இது எழுதுனது யாரு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் ஆர்த்தர் இது எழுதுனது. ஓகேவா? இது இந்த வசனம் எப்படி நம்ம கைக்கு வந்துச்சு? The blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கையளிக்கப்பட்ட ஒரு புத்தகம். இது ஒருவனாலும் அழிக்க முடியாத புத்தகம். ஓகேவா? அதனால
நான் ரீட் பண்ணுங்க புக்கை. அதுக்காக பைபிள் மாத்திரம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் சொல்ல வரல. பைபிளை மேன்மையா படிங்க, கூடுமான வரைக்கும் மற்ற புத்தகங்களையும் அதிகமாக படிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறது கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இதெல்லாம் பாக்குறது வீடியோ எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ரீடிங் கேப்பபிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில டெவலப் பண்ணி பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானு இந்த 2 பாயிண்ட சொல்லிட்டு இன்னும் சில பாயிண்ட சொல்ல விரும்புறேன். இதுல இணைஞ்சிருக்கிற வாலிபர்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆப் இருக்கு இல்ல, பயங்கரமான ஆப். எனக்குலாம் சில ஆப்லாம் தெரியவே தெரியாது. இப்ப புதுசா வந்து ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ஏஐ. சாட் ஜிபிடின்னு ஒண்ணு இருக்கு. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது சார். எதை பத்தி வேணா கேளு சார், நான் பதில் சொல்றேன். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. நான் இப்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா, ஓகே உங்களுக்கு நான் உதவி பண்றேன், ஏதாவது காமெடி சொல்லட்டுமா அப்படின்லாம் சொல்லுது சாட் ஜிபிடி. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க பாக்குற எதுவா வேணா இருக்கட்டும், சமூக வலைதளங்கள் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், இல்ல உங்க நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், ஏஐயா இருக்கட்டும், இல்ல எஃப்ஐயா இருக்கட்டும், இல்ல என்ன ஐயா வேணா இருந்துட்டு போட்டோம். இது என்ன பண்ணுது? நான் வெறும் பிசிக்கலா மாத்திரம் பார்க்கல, பிகைண்ட் த ஸ்பிரிச்சுவல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் பாக்குறேன், அந்த கண்ணோட்டத்தை நான் பார்க்கிறேன். தேவன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து இது எப்படி உருவானது தெரியுமா, இது யார் உருவாக்கினா தெரியுமா, எந்த ரூபத்துல உருவானது தெரியுமா, இதுக்குள்ள இருக்கிற ஃபார்முலா என்ன தெரியுமா, சயின்ஸ், மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு சார். நம்ம படைத்த இறைவன் சொல்றோம்ல, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. சயின்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்குது, மேக்ஸ் தெரிஞ்சிருக்குது, ஒரு 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 கோடை கிரியேட் பண்ணும்போது அந்த கோடு எப்படி கிரியேட் பண்றாங்க தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த வேதாகமத்தை வாசிக்க அத்தனையும் சொல்லி கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன், இத்தனை விதமான சோசியல் மீடியா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாலேஜ் பெருகிருச்சு சார். என்ன கேட்டாலும் இருக்கிற இடத்துல டக்குன்னு கத்துப்போம். உங்களை மாதிரி இல்லாமா, அப்பா, தாத்தா, பாட்டி, உங்களை மாதிரிலாம் கிடையாது. நாங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டோம், எங்கேயும் போகல. நீங்க கீழே தான் போயிட்டு இருக்கிறீங்க, மேல போகல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மேல நம்ம அப்படியே நாலேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கங்க, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவை நீங்கள் சரியாய் பயன்படுத்தவில்லை. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பழைய நாட்கள்ல டிராவல் பண்ணி போகும்போது ஒரு இடத்துல நிறுத்தி இந்த லெப்டா ரைட்டா யார்கிட்ட விசாரிச்சு எல்லாத்தையும் கேட்கும் போது அந்த இடத்தோட லொகேஷன் நம்ம மைண்ட்ல அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் திரும்பணும், அங்க ஒரு மரம் இருக்கும், அங்க ஒரு கோயில் இருக்கும், அந்த இது இருக்கும், அங்க ஒரு சர்ச் இருக்கும். இது எல்லாமே நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருந்ததுனால நம்ம எப்பயும் அந்த இடத்த ஈஸியா அசஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப கூகுள் மேப் வந்ததுல இருந்து ஒண்ணுமே இல்ல, அது எந்த வழியில காட்டுதோ அப்படியே கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் பார்த்த சில கூகுள் மேப்ல டைரக்டா குளத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்குது. நிறைய பேர் காரை கொண்டு போய் குளத்துக்குள்ள எல்லாம் விட்டுருக்காங்க. அது கூட்டு போற திசைக்கு அப்படியே போறோம் பாருங்க. அது வழிகாட்டுதான் நமக்கு. அது காட்டுற வழி சரியா தவறான்னு கூட நமக்கு தெரியாது. காட்டுற வழியில போயிட்டே இருக்கிறோம். அதே மாதிரிதான் சோசியல் மீடியாவும். நான் உங்களுக்கு சொல்றேன், இத்தனை சோசியல் மீடியாவும் நீங்கள் பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கிற சாட் ஜிபிடியா இருக்கட்டும், இல்ல ஏஐயா இருக்கட்டும், எல்லாம் பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கிற மாதிரி தெரியுது தானே. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, இன்டர்நெட் இல்லைன்னா இது எதுவுமே செயல்படாது. உதாரணத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா இன்டர்நெட்டே இல்ல சார், உலகம் முழுக்கும் இன்டர்நெட்டே இல்ல. நீங்க சொல்ற இந்த ஆப் எல்லாம் செயல்படுமா? நான் உங்களுக்கு பார்த்தா கேட்கிறேன். முடிஞ்சா செயல்படும் பிரதர், அதெல்லாம் வந்து பயங்கர டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, இன்டர்நெட்டே இல்லாம செய்வதற்கான டெக்னாலஜி வந்துருச்சு நீங்க சொல்லலாம். ஆனா இன்டர்நெட் இல்லாம மெஜாரிட்டி ஆஃப் சாதனங்கள் செயல்படாது. ஆனால் உங்கள் மூளை உங்களோடு கூட இருக்கிறது, உங்கள் கை உங்களோடு கூட இருக்கிறது, உங்கள் திறமை உங்களுக்குள் இருக்கிறது. எப்பொழுதும் செயல்படுத்தலாம், எப்பொழுதும் சிந்திக்கலாம், எப்பொழுதும் செயல்படலாம். இது எல்லாத்துக்கும் மேல கடவுளுடைய கிருபை, இரக்கம், தயவு எழுதி கொடுத்த புக் ஆஃப் லைஃப் நம்ம கிட்ட இருக்குது. இது நடத்துற வழியில நம்ம போனோம்னா ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இன்னைக்கு லைஃப்ல நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே நம்ம ஏதோ ஒரு வழியில பெஸ்டா போயிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களை நீங்க திங்க் பண்ணி பாருங்க, தனியா உட்கார்ந்து சமாதானம் உங்களுக்குள்ள போயிருக்கும், சந்தோஷம் போயிருக்கும், ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற மாதிரி தெரியும், டிப்ரெஷன் இருக்கும். இதெல்லாம் அதோட அடையாளம். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கி இருக்கிறீங்கன்றது. சிக்கி இருக்கிறீங்க, விடுதலை ஆக வேண்டும் என்று நீங்க விருப்பப்பட்டா இன்னைக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்கும். 2 பாயிண்ட் சொன்னேன், புக்கை ரீட் பண்ண சொல்லி சொன்னேன். அடுத்து 3வது பாயிண்ட், நன்மையானதையே எப்பொழுதும் செய்யுங்கள். நன்மையானதையே எப்பொழுதும் செய்யுங்கள். இதுக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, நன்மையானதை எப்பொழுது ஏன் செய்ய வேண்டும்னா, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வருது. நம்ம என்ன செய்யறோமோ இதுதான் வந்து ஒரு லா, ஒரு சட்டம், புரோட்டோகால். அது கிறிஸ்துவனா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யறோமோ அதோட பலன் திருப்பி நம்மளுக்கு ஒரு பூமராங் மாதிரியே வரும். ஓகே,
இப்ப நீதிமொழிகள் 10:9 சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். ஆமென். கர்த்தரால் ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவன் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ் பைபிள், whoever walk in integrity walk securely. இன்டெகிரிட்டின்னு சொல்லுதுல, ஒரு நன்மையான காரியம், உத்தமமான காரியம் ஒருத்தர் செய்யும் போது ஒருவேளை அப்பொழுது அந்த பலன் தெரியாத மாதிரி இருக்கலாம், நிச்சயமா அந்த பலன் திரும்ப உங்களுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? வசனம் ஆபேல் காயினோட விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ரூல் ஓவர் யூ. நன்மை செய்யலனா, நன்மை செய்ய கூட சொல்ற, நன்மை செய்யலனா, நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யலனா பாவம் நம்மை ஆண்டு கொள்ளுமா. அதனால ஒரு நாளைக்கு ஏதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற நன்மைகளை பல பேருக்கு நீங்க செய்ய 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 இனம் புரியாமல் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால நன்மையானதை எப்பொழுதும் செய்யுங்கள். அப்பதான் உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். ஒரு டயர்ட்னஸ் தெரியாது, ஒரு கிளியரா இருக்கும். எங்க போனாலும் பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது, ரொம்ப சமாதானமா இருப்பீங்க. ஆனா நன்மையானதை செய்யுங்கள். நான் 3 பாயிண்ட் சொன்னேன். அடுத்து 4வது பாயிண்ட் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. உங்களுக்குள் இருக்கும் நன்மைகளை கண்டுபிடியுங்கள். உங்களுக்குள்ள the good habit இருக்கும். எப்பயுமே பிரெயின்லயும் சரி, பிரைட் சைட் டார்க் சைடு அப்படின்னு 2 பக்கம் இருக்குது பிரெயின்ல. அதே மாதிரி உங்களுக்குள்ள நன்மை தீமை ரெண்டுமே இருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுல இருந்து நன்மை தீமை ரெண்டுமே நமக்குள்ள இருக்குது. ஆனா நன்மை இருக்குது உங்களுக்குள்ள. அது என்ன நன்மை என்பதை கொஞ்சம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை டெவலப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் உலகத்துக்கு வரும்போது ஒரு விசித்திரமான நன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த நன்மை உங்களுக்குள்ள என்னன்னு கண்டுபிடி. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் வாசிப்போமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். உங்களுக்குள் உள்ள நற்குணங்களை கண்டுபிடித்து அதை வெளிப்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் 3வது பாயிண்ட்ல எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள் சொல்லி, கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை கண்டுபிடித்து மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். உங்களுக்குள்ள ஒரு குட் ஹேபிட் இருக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கலாம், ஒரு நன்மை இருக்கலாம். எப்பயுமே நம்முடைய மூளை, நம்முடைய இந்த மாம்சம் என்ன சொல்றதுன்னா, இல்லாததையே நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இன்னும் நமக்குள்ள சோர்வுக்குள்ள கொண்டு போகுது. உனக்குள்ள அழகு இல்ல, திறமை இல்ல, படிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஆனா பைபிள் திரும்ப சொல்லி கொடுக்குறது, உனக்குள் இருக்கிறதை சொல்லி கொடுக்குறது. உனக்குள்ள கிருபை இருக்குது, உனக்குள்ள வரம் இருக்குது. நீ இந்த உலகத்துக்கு வரும்போது யூனிக்காய் படைக்கப்பட்டவன். நீங்க படைக்கப்பட்ட காரியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சக்சஸ் எங்க தெரியுமா பிடிச்சீங்க? எங்க தெரியுமா நீங்க ஜெயிச்சீங்க? தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உற்பத்தியான போதே நீங்கள் விடுதலையை, நீங்க சக்சஸ் ருசி பார்த்தவர்கள். சக்சஸ் தெரியுமா? ஜெயத்தை ருசி பார்த்தவங்க. நீங்க தோல்வி கிடையாது. அதனால உங்களுக்கு நன்மை. தாயோட கர்ப்பத்துக்குள்ள போகும்போது சக்சஸ் நீங்க பாத்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது ஸ்பெர்ம் வந்து ஆணுக்குள்ள இருந்து வெளியில போச்சுன்னா, இந்த பெண்ணோட கருமுட்டைக்குள்ள 1 2 இல்ல, ஆயிரக்கணக்கான மில்லியன்ஸ் கணக்கான அந்த ஸ்பெர்ம், அதுக்குள்ள இருக்கிற உயிரணுக்கள் அப்படியே அந்த தாயோட கர்ப்பத்தை நோக்கி, அந்த முட்டையை நோக்கி போய்கிட்டே இருக்குமா. அதுல ஒன்னே ஒண்ணுதான் போய் தாயோட அந்த முட்டையை போய் தொடுமா. அந்த தொட்டை யார் தெரியுமா? அதான் நீங்க. அத்தனை மில்லியன்ஸ் பேர் உங்க கூட ஓடி வந்தாலும் நீங்க தான் ஜெயிச்சீங்க. அங்கேயே ஜெயம் வந்துருச்சு. அப்பவே உங்களால ஒன்னும் யாராலும் தோக்கடிக்க முடியல. இப்ப மட்டும் தோத்து போயிருவீங்களா? அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை தேடி பாருங்க. ஒரு ஓரமா உட்கார்ந்து எனக்குள்ள என்னதான் நல்ல குணம் இருக்குதுன்னு சொல்லி பேப்பர் பேனா எடுத்து எழுதி பாருங்க. நிச்சயமா நன்மை இருக்கும். அந்த நன்மையை கொண்டு மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். நான் சொல்றத கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யும் போதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றத்தை, சூப்பர் நேச்சுரலி ஒரு சேஞ்சஸ உங்க லைஃப்ல நீங்க பார்க்க போறீங்க. மனசு அப்படியே லகுவாய் மாறும், பாரங்கள் நீங்கும், குழப்பம் நீங்கும். 5வது பாயிண்ட் என்ன தெரியுமா? தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க. நான் சொன்னேன்ல, தோல்வி வந்துருச்சுன்னா அதை பார்த்து பயப்படாதீங்க. நான் பாருங்க, நான் செய்யறது எல்லாமே தோத்து போறேன், எனக்கு ஜெயமே கிடைக்க மாட்டுது, நான் எப்பவுமே தோத்தாங்கோழி தான்,
அப்படின்னு தோல்வி வந்துருச்சுன்னா பயந்து போய் அடுத்து அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்க பயந்து இருக்க வேண்டாம். நன்மைகளை செய்யும்போது சில நேரத்துல தோல்விகள் வரலாம். ஆனால் ஒரு ஜெயம் ஒன்று உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா ஜெயத்தை உங்களுடைய கண்கள் பார்க்கும். நீங்க எந்த இடத்துல தோத்தீங்களோ, ஏன் தோத்தீங்கன்னு முதல்ல யோசிங்க. ஏன் இந்த இடத்துல நான் வந்து தோத்தேன், என்ன காரணம்? அதை யோசிக்கும் போது ஆவியான பற்றி ஒரு வார்த்தை எழுதியிருக்குது, அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். உலகத்துல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு சாமியை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு பேசுற, இன்னைக்கு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க ஏன் தோத்தீங்க, எதுக்கு தோத்தீங்க, என்ன காரணம், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிற ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறார். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையில உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமை, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆவியானவர் வல்லமை உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தோல்வியை கண்டு பயப்படாதிருங்கள். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்ல தெரியுமா? நான் சொல்ற வசனத்துல கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க போய் படிங்க. என்ன 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுப்பாருன்னு தானே போட்டிருக்கு. கொடுத்து இருக்கிறார். எப்ப சார் கொடுத்தார்? இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை ஆளுகை செய்யும் என்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. நம்ம பயப்படுவதற்காய் அல்ல, நம்ம குழம்புவதற்காய் அல்ல, நம்ம திகைப்பதற்காய் அல்ல, நாம் ஜெயிப்பதற்காய் நமக்குள் இருந்து ஒருவர் நம்மை நடத்துகிறார். நீங்க பயப்படாதீங்க, தோல்வியை பார்த்து பயந்துராதீங்க. தோல்விகள் என்பது உங்களை உருவாக்குவதற்குண்டான ஒரு ஆயுதம். நீங்க படிச்ச நிறைய சயின்டிஸ்ட பத்தி படிச்சிருக்கோம். லைட்டை பார்த்திருக்கோம், டெலிபோனை பார்த்திருக்கிறோம், பிளைட்டை பார்த்திருக்கோம். இந்த எல்லா சயின்டிஸ்டும் எடுத்த ஒரு முயற்சியிலேயே சக்சஸ் பார்த்திரல. அடுத்த ஒரு முறை இவர்கள் முயற்சிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அதை சரிப்படுத்துறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வியை பார்த்து ஒருபோதும் பயந்துராதீங்க. ஃபெயிலிங் அப்படின்றது, இந்த ஃபெயிலிங்ன்ற வார்த்தை என்ன தெரியுமா இருக்கு? அது ஃபெயிலியர் அல்ல. தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. தோல்வி என்பது மாறும். சரியா? நான் வந்து எப்பயுமே ஃபெயிலியர் தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு தடவை தோத்துட்டீங்களா அடுத்த முறை ஜெயிக்க வைப்பீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நீ என்னைக்கு நான் இல்ல சார், என் பலம் இல்ல சார், என் திறமை இல்ல சார், என்னை படைச்ச இறைவன் கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படி நீங்க சொல்லும் போது உங்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமை உங்களை வழி நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த குடும்பத்துல எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிஞ்சீங்களோ, எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ்ல தலை குனிஞ்சீங்களோ, எந்த உறவுகள் மத்தியில தலை குனிஞ்சீங்களோ, அதே இடத்துல தலையை நிமிர பண்ணுவார். ஏன்னா என்னுடைய தலையை நிமிர பண்ணின அதே தேவன் உங்கள் தலையை நிச்சயமா நிமிர பண்ணுவார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால தோல்வியை பார்த்து பயந்துராதீங்க. என்ன பயப்படுறதுக்காக நம்ம பிறக்கல. அல்லேலூயா. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி எம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையேன்னு பாரதியார் பாடியிருக்காங்க. பாருங்களேன். ஏன் பயப்படுறீங்க? உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் பயம் தேவையில்லை. அவரே அப்படி பாடினார்னா வசனம் சொல்லுது, பயப்படாதிருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் அவன் கூட இருக்கிறேன்னு படைச்ச இறைவன் சொல்றாரு. வாடா பாத்துக்கலாம், நான் இருக்கிறேன்னு அவன் கூட வா, நம்ம 2 சேர்ந்து பார்க்கலாம். கோலியாத்தா வா, தாவீது ஃபேஸ் பண்ணலாம், நான் இருக்கிறவன் கூட. எப்படிப்பட்ட இறைவன் பாருங்க நம்ம கூட இருக்கிறவர். உலகத்தை படைத்தவரை நம்ம கூட சேர்ந்துட்டா எவ்வளவு பெரிய தில்லு தெரியுமா, நமக்கு எவ்வளவு தெம்பு தெரியுமா. அதனால தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்க தோத்துருக்கலாம், சீக்கிரத்தில் ஜெயத்தை உங்க கண்கள் பார்க்க போகுது. இந்த நாள்ல தூங்க போகுது. 6வது பாயிண்ட், சிறிய காரியமானாலும் உண்மையா இருங்க. Be faithful in the small things. சின்ன காரியத்துல உண்மையா இருங்க. Truthful, faithful, உண்மையா இருங்க. அந்த உண்மை எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்கேயோ யாருக்கோ போய் உண்மையா இருந்தா தான் அப்படின்னு. இல்ல, அந்த உண்மை உங்க குடும்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். உங்க குடும்பத்துல, ஃபேமிலியில இருந்தே. உண்மைக்கு இன்னொரு காரணம் தெரியுமா? நம்மளுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நம்ம தீமை செய்தால் அது பேர் உண்மை இல்லை. சரி, உங்களுக்கு யார் நன்மை செய்தா? பிரதிபலன் எதிர்பார்க்காம யார் உங்களுக்கு நன்மை செய்தா? உன்னை பெற்ற தாய் அல்லவா? அப்ப அவங்க நன்மை செஞ்சவங்க. நம்மளுக்கு தன்னுடைய கர்ப்பத்துல நம்ம சுமந்து அநேக வலிகள் வேதனைகள் பட்டு நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பன், இவங்க எல்லாம் வந்து நன்மை செய்தவர்கள்.
அவங்களை எதிர்த்து பேசும்போதே நீங்க ட்ரூத்ஃபுல்ல இருந்து வெளியே வந்துடுறீங்க, ஃபெய்த்ஃபுல்ல இருந்து வெளியே வந்துடுறீங்க. கொஞ்சத்துல உண்மை இருந்தால் தேவன் உங்களுக்கு அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுவார். கொஞ்சத்துல உண்மை இருந்தால். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுது. ஒரு பெரிய ஒரு பேரபிள்ஸ் சொல்றாரு ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு பேரபிள் சொல்லிட்டு அதோட ஒரு டீட்டெயில் மட்டும் தான் இப்படி சொல்றாரு. அவருடைய எஜமானன் அவனை நோக்கி, அதாவது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவருடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், கொஞ்சம் உங்ககிட்ட கொடுத்தேன், அது அழகா காத்து அழகா நீ உண்மையா இருந்த, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல், கொஞ்சத்தில் உண்மை, அநேகத்தில் ஆசீர்வாதம். இது இல்லாம இது இல்ல அநேகத்தில் ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறம் நான் உண்மையா இருக்கேன்னு சொன்னா அது டேலி ஆகாது. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் போதுதான் அநேகத்தின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, எதுவா இருந்தாலும் சரி. நீ கொஞ்சத்துல உண்மை இல்லைன்னா அநேக காரியத்துக்கு போகாது வண்டி. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சாதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். சில பேர் டபுள் ப்ரொமோஷன் வாங்கினா கூட நேர டைரக்டா டிகிரிக்கு போயிட முடியாது. அதனால ஒண்ணு முடிச்சாதான் அடுத்த கட்டம். அதே மாதிரிதான் இங்க கொஞ்சத்துல உண்மை. முதல்ல குடும்பத்துக்குள்ள எப்படி பேசணும், ஹர்ட் பண்ணாம எப்படி பேசணும், எப்படி நம்ம நடந்துக்கணும். ஆவியானவர்ட்ட கேளுங்க. இப்ப நான் இன்னைக்கு இருந்து நாளைக்கு கிளம்பி போயிருவாங்க, நாளைக்கு நம்ம பேச முடியாது. ஆனா ஆவியானவர்ட்ட நீங்க கேட்கும் போது இன்னும் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாங்க. எப்படி நடந்துக்கணும் ஆண்டவரே, என் நண்பன் எனக்கு பண்ண துரோகம் தெரியுமா, என் சொந்தக்காரங்க எனக்கு பண்ண துரோகம் தெரியுமா, என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன பேசினாங்க தெரியுமா. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு வசனம் தெரியும். வசனம் சொல்லுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். மனுஷருடைய தப்பிதங்கள், இந்த மனுஷருக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க, A to Z எல்லாருமே வந்தாச்சு. மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இந்த மன்னிப்பு இல்லைனாலும் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒருவரை மன்னிக்கவில்லை என்றால் நாம் செய்த குற்றங்கள் தேவனுக்கு முன்பதாய் நிற்கும். பரமண்டல ஜெபத்தை விட சொல்லிக் கொடுக்கிறாரு, பிறர் குற்றங்களை நான் மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நான் பிற குற்றங்களை மன்னிக்கலாம், என் குற்றங்களை மன்னிக்க மாட்டீங்களா? முடியாது. புரோட்டோகால் அப்படி வேலை செய்யாது. நான் மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. இப்படிதான் வசனம் சொல்லுது. கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமா இருங்க பிரியமானவர்களே. மன்னிச்சிருங்க. இல்ல பெரிய உங்களை கொடுமை பண்ணிட்டாங்க, டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு உண்டான காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வசனம் சொல்லி கொடுத்திருக்கு. எப்பேற்பட்ட உபத்திரவத்தை செய்தாலும் நீங்கள் அவர்களை மன்னிப்பது உங்களுக்கு நல்லது. ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, சரீர பிரகாரம் சரி. மன்னிப்பு இல்லை. நிறைய பேருக்கு சரீரத்துல நிறைய வேதனைங்க. யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் எலும்பு சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது, நுரையீரல் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது, தலைவலி சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மன்னியாமை. நீங்க சொன்ன ஷாக் ஆவீங்க, நான் சொல்ற ஸ்பிரிச்சுவலாவும் சொல்றேன். மன்னியாமைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, பிட்டர்னஸ், கசப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கசப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்க உடம்புல நிறைய வியாதி அதனாலதான் இருக்கும். டாக்டர்கிட்ட போனா எல்லாமே நல்லா இருக்குது, எந்த சிம்டமே இல்லை, ஆனா உங்களுக்கு ஏன் இப்படி வருதுன்னு சொல்லுவாங்க சில டாக்டர். சில டாக்டர் காசை கொடுங்கறதுக்காக இது இப்படி இருக்குது, இந்த மார்த்தே எதுவும் இது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ற டாக்டர் இருக்கிறாங்க, நல்ல டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? மன்னிப்பு என்ற ஒரு காரியம் வந்துட்டா உங்களுக்கும் மன்னிப்பு கிடைச்சிரும், உங்களுக்கு டெலிவரி ஆயிடுவீங்க, எல்லா ஆசீர்வாதம் உங்க கண்கள் கிடைக்க, உங்களுக்கு கைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, உங்க கண்கள் அதை பார்க்கும். இந்த 7 பாயிண்ட சொன்னேன்ல. எனக்கு பிரியமான மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களை படைத்து உங்களை அழைத்து கொண்டு யாரோட கம்பல்ஷன்ல இந்த மீட்டிங் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேரோட லைஃப்ல நிறைய, இப்ப நான் சொன்ன எல்லா டிஃபிகல்டிஸும் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேரை நம்ப முடிஞ்ச உங்களுக்கு, டெக்னாலஜியை நம்ப முடிஞ்ச உங்களுக்கு, சோசியல் மீடியாவை நம்ப முடிஞ்ச உங்களுக்கு, ஏன் உங்களை படைத்த இறைவனை நம்ப முடியவில்லை? நீங்க எந்த மார்க்கத்தை வேணா எடுத்துக்கங்களேன், எல்லாருமே இறைவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு ஏத்துக்கிறார். அந்த இறைவன் யார் தெரியுமா? நம்ம மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவர் தகப்பன், அப்பா. இந்த அப்பாவோட அன்பை ஒருத்தர் ருசி பார்த்துட்டான்னா அதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமிக்கு வந்து சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் உங்க மேல வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசித்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை உங்கள் சரீரத்திலும் சரி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி நீங்கள் பார்க்க முடியும். உங்களை தேவன் விடுவிக்கும்படியாய் இன்றைக்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறீங்க பிரியமானவர்களே. இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். சின்ன ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கரத்தின் கீழே ஒப்பு கொடுங்க.
உண்மையாலுமே இன்றைக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கார். ஜென்சி, யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். இந்த தலைமுறையே நீ ரொம்ப ஞான தலைமுறை தான். ஆனா நம்முடைய ஞானம் குறை உள்ளது என்பதை நீங்க ஒத்துக்கங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான். யார் கத்துக் கொடுத்தா? அந்த கத்துக் கொடுத்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அது என்றைக்கும் மாறும், மாயை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. மாறாத ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த ஞானத்தை உண்டாக்கினவர் தான் இன்றைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உண்மையாவே விடுதலை வேணுமா? உண்மையான சமாதானம் வேணுமா? ஏதோ ஒரு லெவல்ல கட்டப்பட்டிருக்கிறீங்களா? அநேக போதை பழக்கங்களுக்கு, அநேக விதமான இச்சைகளுக்கு, அநேக விதமான பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க நம்பி வந்திருக்கிற அந்த கடவுள் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறார். அவர் யார் தெரியுமா? இறைவன் மாத்திரம் அல்ல, அவர் உங்களுடைய நண்பர். நண்பர் மாத்திரம் அல்ல, அவர் உங்களுடைய தகப்பன். தகப்பன் மாத்திரம் அல்ல, அவர் உங்களுடைய ஆஸ்தான். He is your master. எந்தெந்த ரூபத்துல உங்களுக்கு தேவையோ எல்லா பரிமாணத்திலும் அவர் தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். சில பேர்ல அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு தனிமையான ஒரு உணர்வு, எனக்கு யாருமே இல்ல, நான் தனியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற காயங்கள். சில பேர் பயங்கரமா கோவப்படுறீங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது, எரிச்சல் வருது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற காயம். ஆறாதல் இன்றைக்கு கண்கள் திறக்கப்பட்டு உண்மையாவே இயேசுசாமி இருக்கிறார் என்பதை நீங்க பிரத்யட்சமா பார்க்க போறீங்க. நிறைய பேர் இணைந்திருக்கிற நிறைய பேர் ஆவிக்குரிய வல்லமைகள் இருந்தும் வரங்கள் இருந்தும் அதை அப்படியே இழந்து போன மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவன் அதை ரினியூ பண்ணுகிறார். இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆவிக்குரிய உணர்வுகள் செயல்பட ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட அநேக விதமான ஜெபத்திற்குண்டான பலன் இப்பொழுது கிடைக்க போகுது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது கையை எடுத்து உங்க இருதயத்து மேல வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பாப்போம். நான் சொல்றேன், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்க கண்கள் திறக்கப்படுவதையும், உங்களை கட்டி இருக்கிற எல்லா பலகீனம், சோர்வு, அசதி, நிர்விசாரம், பாவத்தின் கிரியைகள், பயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் அறுக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த வலது கை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் சிந்தையை ஆளுகை செய்யும், என் இருதயத்தை ஆளுகை செய்யும், என் எண்ணத்தை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் அழுதது போதும், நான் பயந்தது போதும். சில நேரத்துல சில காரியத்தை செய்யும் போது நான் சந்தோஷப்படுறேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது இன்னும் கேடான அதிகமான பாரத்தை எனக்கு கொண்டு வருது. ஆண்டவரே, என்னை விடுவியும், என்னை சுகமாக்கும், சமாதானத்தை தாரும். ரொம்ப நாளா எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் தடைபடுது. ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. சொல்லுங்க வாய் திறந்து, சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், வேதாகமத்தை வாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும், என் சிந்தையை ஆளுகை செய்யும். நான் சொல்லுகிற வார்த்தை கவனமா கேட்டு திரும்ப சொல்லுங்க பிரியமானவர்களே. நன்றி நன்றி நன்றி. ஒரு பரிசுத்த அக்கினி எல்லார் மேலயும் இறங்கட்டும்பா, எல்லார் மேலயும் இறங்கட்டும். உண்மையாகவே இந்த கூட்டத்தை நீங்க தான் ஏற்படுத்தினீங்க, உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து நீங்க தான் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி இவங்க முன்னாடி இவர்கள் கண்கள் காணத்தக்கதாய் அப்பியர் ஆகி இவர்களை தொட்டு the great deliverance, it will happen right now in the name of Jesus. எங்க தேவன், நாங்கள் வணங்குகிற நம்பி வந்திருக்கிற தேவன் இன்னைக்கு உயிருள்ள தேவன் என்பதை இந்த சந்ததி பார்ப்பதாக. ஆண்டவரே, இந்த கடைசி கால சந்ததியை உமக்கென்று ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. ஆனா பொல்லாத பிசாசு தேவையில்லாத காரியத்தினாலும், தேவையில்லாத கவலைகளினாலும், தேவையில்லாத அழுகையினாலும், புலம்பினாலும் இவளை கட்டி வச்சிருக்கிறான். அன்று ஆபிரகாமின் குமாரத்தியை விடுதலையாக்கின அதே கரம், 12 வருஷம் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாய் இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை விடுவித்த அதே கரம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளையும் விடுவிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரம் தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் சுகம் உண்டு, விடுதலை உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்பதை இவர்கள் பிரத்யட்சமாய் புரிந்து கொள்ள கிருபை தாரும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன் எங்கள் தேவன் என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாய் அற்புதத்தின் கதவுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. இதை கட்டியிருக்கிற எல்லா விதமான அன்வான்டட் சோல்ட்டை இப்பொழுது அறுக்கப்படுவதாக. தேவையில்லாத காரியத்துக்கு அழுதது போதும்.
ஒரு தைரியம் இவர்களுக்குள்ள உண்டாகட்டும். யார் என்னை விட்டு போனாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, என் தேவன் கைவிட மாட்டார் என்கிற அந்த ஒரு உத்தரவாதம் இவளுக்கு இப்பொழுது உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தியவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் உண்டாவதாக, தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு முதல் முறை அந்த குடுகைக்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. உம்மை தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இனிமே அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. 1994 வருடம் இப்படித்தான் நானும் போய் ஒரு கூட்டத்துல நின்னேன். அங்க இருந்து பேசின உங்களுடைய வார்த்தையை கேட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வந்தது. எங்க குடும்பத்தின் தரித்திரம் மாறினது, சாபம் மாறினது. அதே போல இந்த குடும்பங்களுடைய தரித்திரங்கள், சாபங்கள் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் ஒரு புதிய துவக்கத்தை நான் சொல்லுகிறேன். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ட்ரை போன்ஸ் மேல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கட்டும். இந்த நாள்ல இருந்து சஸ்டெயின் பண்றதக்கதாய் தொடர்ந்து இவர்களை ஆளுகை செய்வதை இவங்க கண்கள் பார்க்கட்டும்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கரத்தை இவர்கள் பார்க்கட்டும். இயேசுவேன்ற அந்த ஒரு வார்த்தை கூப்பிடும் போது பரலோகம் இவர்களுக்காய் வேலை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்கிற இந்த கூடுகையில் அநேக டெஸ்டிமனிகள் எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் டெஸ்டிமனியா சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் டெஸ்டிமனியா சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இவங்க இல்லங்களுக்குள்ள இருந்த எல்லா விதமான இருளின் கிரியைகள் இந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே, இந்த பிள்ளைகள் அர்ப்பணித்த உடனே எல்லா விதத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சில பேர் இந்த கேம் விளையாண்டு இந்த கேம் மூலமா இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் அவர்களை ஒருபோதும் நிம்மதியா இருக்க விடாம கனவுலையும் மற்ற காரியங்களையும் அவங்களை அப்படியே பைண்ட் பண்ணி வச்சிருக்குது. The spirit of game spirit, அதுக்குள்ள வர கேரக்டர்ஸ், அதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள். ஒவ்வொரு கேமும் ஒரு குறிப்பிட்ட அசுத்த ஆவிகளுக்கு டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த கேமை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் உங்க சிந்தை மூலமா உள்ளுக்குள்ள போய் ஒரு பெரிய ஒரு கட்டை கட்டுகிறது. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்கள் இன்றைக்கு விடுதலையாக விரும்பினால், உண்மையாகவே ஆண்டவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து விரும்பினால், எதற்காக உங்களை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டாரோ, எதற்காக இம்மட்டுமாய் உயிரோடு வைத்திருக்கிறாரோ, அந்த சித்தம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதை பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு சமாதானம் உருவாவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகிறத பார்க்க முடியும். The living fountain, சுரக்கிற ஜீவ ஊற்று உங்களுக்குள் ஊறுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அர்ப்பணிக்கிற இந்த பிள்ளைகள் மேல உடைய கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, கேம் மூலமா ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே சீரியஸ் பார்க்கிறதன் மூலமாய் இல்ல மற்ற காரியங்கள் மூலமா இவர்களுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா விதமான தீவினின் கிரியைகளை பார்த்து போல சொல்றேன், இனிமேல் இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். விடுதலையை சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்லும் போது உடைய ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா விதமான தீமைகள் நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் அர்ப்பணித்து செபிக்கிறேன். ஒரு விடுதலையை சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம்பா. இன்னைக்கு வந்தது நல்லது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள கிருபை தாரும். இன்றைக்கு இந்த மாதத்தில் நீர் அநேக விதமான தீர்க்கதரிசன மாற்றங்களை ஏற்படுத்துகிறீர் என்பதை நீர் சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பரிமாணம் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவர்களுக்கு குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற நிறைய பேர் அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாங்கப்பா. ஆனா திரும்ப அவங்களுக்கு புது ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறீங்க, ஒரு புது பலத்தை கொடுக்குறீங்க. ஆதியில கொண்டு வந்த அன்பை புதுப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றீங்க ஆண்டவரே. பழைய காரியத்தை எல்லாம் எடுத்துட்டு ஒரு புது ஒரு மைண்ட் அவங்களுக்கு பிக்ஸ் பண்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பார்க்கும் போது அது ஒரு புது சிருஷ்டியை பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமாய் உங்க கரத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இன்னும் அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் போதித்து வழி நடத்தும். வல்லமையின் கரத்தின் கீழே முற்றிலுமாய் அர்ப்பணித்து நன்றி கூறி ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்திருக்கிறீர் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்றேன், கவனமா கவனிங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்ப இந்த கூட்டம் முடிய போகுது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இணைந்திருக்கிற தலைமுறையே, நீ அழுதது போதும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான்லாம் ரட்சிக்கப்பட்ட டைம்ல ஜெபிப்பதற்கு இடம் இல்லாம பாத்ரூம்ல இருந்தெல்லாம் டாய்லெட்ல இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன்.
அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதத்தை செய்தார். ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான், பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன், உங்க பரிபூர்ண சித்தம் என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல எல்லா விதத்துல வெளிப்பட என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. சின்ன ஜெபம் தான், இதை செஞ்சு பாருங்களேன், நிச்சயமா பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதிலிருந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் சென்சேஷன் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுறத நீங்க பார்ப்பீங்க. பழைய மனுஷனுடைய கிரியைகள் நிர்மூலமாகுது. தொடர்ந்து 7 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தொடர்ந்து 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 இதை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதை நிச்சயமா உங்களால பார்க்க முடியும். நான் சொன்னேன் பாயிண்ட் நம்பர் 1ல முதல்ல நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இல்ல ஒரு நண்பர்கள் கூட இருக்கிறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். நம்பர் 2 சொன்னேன், நல்ல புக்கு நல்லா ரீட் பண்ணுங்க. நிறைய நன்மைக்கு எதுவான புத்தகங்களை நிறைய படிக்க ஆரம்பிங்க. வீடியோ பார்க்கறத குறைச்சிருங்க. குறிப்பாய் வேதாகமத்தை நீங்கள் படிங்க. அது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மாத்திரம் 3வது காரியம் சொன்ன, நன்மையானதை எப்பொழுதும் செய்யுங்கள். நன்மையானது செய்யணும்னா நன்மையானது நினைக்கணும்ல. நன்மையை நினைக்கும் போது நன்மையானது செய்ய முடியும். கூடுமான வரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்களேன். நிச்சயமா இதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் சொன்னது யார் தெரியுமா? ஆவியானவர். இந்த பாயிண்ட் நீங்க கீழ்ப்படிஞ்சு செய்யும் போது பாக்குறாருல்ல, இதெல்லாம் கேட்டா செய்யறாளா இல்லையான்னு பாக்குறாருல்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 4வது பாயிண்ட், உங்களுக்கு இருக்கும் நன்மைகளை கண்டுபிடிங்க. கண்டுபிடித்த நன்மைகள் மூலமா அநேகருக்கு உதவி செய்யுங்க. அது என்ன நன்மை இருக்குன்னு நீங்களே தேடி பாருங்களேன். ஒருவேளை தெரியலன்னா ஆவியானவரே என்ன நன்மை இருக்கு எனக்குள்ள சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு சொல்லுவார். தோல்வியை கண்டு பயப்படாதிருங்க. மொத்தமா பயப்படாதீங்க. தோல்வி மாத்திரமல்ல, எதிர்காலத்தை பார்த்து மற்ற காரியத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் பயமுள்ள ஆவி உங்களுக்கு கொடுக்கல. 5வது பாயிண்ட், பயப்படாதீங்க. 6வது பாயிண்ட், சிறிய காரியமானாலும் உண்மையா இருங்க, ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. குடும்பத்துல முதல்ல ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. இந்த ஃபெய்த்ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்து மத்தவங்களுக்கு நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருப்பீங்க. நிச்சயமா அது நடக்கும். அடுத்து 7வது பாயிண்ட், மன்னியுங்கள். யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் கொடிய பாவத்தை செஞ்ச நம்மையே நம் தேவனாய் கர்த்தர் மன்னித்தாரே, ஏன் நம்ம மத்தவங்களுக்கு மன்னிக்க கூடாது? மன்னிப்பு இருந்தா தான் நம்ம அடுத்த காரியத்துக்கே நம்ம போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனை தொடர்ந்து செய்யுங்கள். இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்த தேவன் தாமே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. என் கரங்களை உயர்த்தி உங்களை நான் பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வது அவர் பெரிய தேவன். அவர் ரொம்ப கேஷுவலான தேவன் தெரியுமா? அவர் இப்படித்தான் அப்படித்தான் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். நீங்க நம்பி இருக்கீங்க நண்பர்கள், அவங்களை காட்டிலும் நல்லவர். நீங்க யாரை ரொம்ப டிபெண்ட் பண்றீங்களோ அவங்களை காட்டிலும் நல்லவர். நீங்க எதை ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்களோ அதை காட்டிலும் அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். என்னை நடத்தின அதே தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் நடத்த ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறார். எங்க இருக்காரு தெரியுமா? உங்க கூடவே இருக்கிறார். எப்ப இருக்காரு தெரியுமா? 24 மணி நேரமும் இருக்கிறார். 24x7. எந்த நண்பராவது 24x7 உங்க கூட இருக்க முடியுமா? எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஆனா இந்த நண்பர் இருக்கிறார். 24 மணி நேரமும் உங்க கூடவே இருக்கிறார். வசனத்துல எழுதி கொடுத்திருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். போய் சொல்ல அவருக்கு மனிதன் அல்ல, அவர் கூட தான் இருக்கிறாரு. சந்தோஷமா இருங்க. தொடர்ந்து உங்களை சந்திப்போம். கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அடிக்கடி மாசம் நடக்கிறது யூத் மீட்டிங்க்கு வாங்க. தொடர்ந்து மார்னிங் பிரேயர் நடக்குது. 4:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் நடக்குது. வாங்க, எல்லாம் எந்திரிச்சு வாங்க. நல்லா பேசுவோம், நிறைய ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். அடுத்து சில்ட்ரன்ஸ் மீட்டிங் இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கா சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா, சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ல யாரா இருந்தாங்கன்னா, வருகிற 13ஆம் தேதி சில்ட்ரன்ஸ் மீட்டிங் அனுப்பிவிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஒரு நிமிஷம் டைம் தர்றேன் உங்களுக்கு. டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. நானே பேசிட்டே இருக்கிறேனே. என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 1 மினிட். ராப்சர் வந்துருச்சா? எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களா? ஓகே, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அமைதியா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இது வந்து யூடியூப் சேனல்ல இருக்குது. சேனின் கர்த்தர் யூடியூப் மினிஸ்ட்ரின்னு சொல்லி அடிச்சீங்கன்னா யூடியூப் சேனல் வரும். அதுல போய் இந்த வீடியோ இருக்கும். நீங்க திரும்பி போய் பாருங்க. அதுல உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, அந்த வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ சில ஓகே, ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்களா, ஒரு விஷயத்த நான் வந்து அடிக்கடி தள்ளி தள்ளி போடுறேனே, அதுல இருந்து எப்படி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வது, ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கிற காரியத்தை எப்படி சீக்கிரமா அதை வந்து நான் சுதந்திரித்துக் கொள்வது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன் தள்ளி போகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும்ல. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ல, ஒருவேளை ஃபர்கிவ் பண்ணலையா, இல்ல ஒருவேளை பயப்படுறீங்களா, இந்த பாயிண்ட்ல 7 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அது நிச்சயமா இருக்கும். அதை நீங்க சரியா செய்கிற பட்சத்துல நான் சொல்றேன்,
ஒரு காரியத்தை எடுத்து இன்னைக்கு கேட்கறீங்களா அந்த வார்த்தைய, ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன் நடக்கலன்னு விட்டீங்கன்னா வேலைக்காகாது. எரிகோ பட்டணத்தை 7 முறை சுத்த சொன்னாராம். எத்தனை முறை? 7 முறை சுத்த சொன்னாராம். 7வது நாள் இன்னொரு 7 முறை சுத்த சொன்னாராம். ஏன் இத்தனை முறை சுத்தணும்? ஆண்டவரால் ஒரே நாள் அற்புதத்தை செய்ய முடியாதா? நீங்க ஒரு வார்த்தையை கேட்கிறீங்களா, கீழ்ப்படுகிறீங்களான்னு அவர் பாக்குறாரு. ஒருவேளை அப்படி கீழ்ப்படிந்தீர்களானால் நிச்சயமா அந்த டிலே நீங்கும், தாமதங்கள் நீங்கும். இனியும் தாமதிப்பதில்லை. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தது நிமித்தமா ஏன் ஒரே முறையில தேவனால அற்புதத்தை செய்ய முடியாதா? அது என்ன 7 முறை முழுகணும்? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் ஒபீடியன்ஸ் பாக்குறாரு. முதல் முறை முழுகி எந்திரிச்சிருப்பாரு, ஒண்ணுமே நடக்கல. 2வது முறை முழுகி எந்திரிச்சிருப்பாரு, ஒண்ணுமே நடக்கல. 3, 4, 5, 6 முழுகி ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்காது. எப்படி 7வது முறை முழுக மட்டும் எல்லாமே மாறிடுச்சு? அதுதான் ஆண்டவர். ஒபே தி வேர்ட் ஆஃப் காட். எதுவுமே மாறல, ஐயோ மாறலன்னு கதறாதீங்க. ஆண்டவர் சொன்னா நிச்சயமா மாறித்தான் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு வந்து இணைந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு நாள் நடக்கிற விஷயங்கள் அல்லங்க, தொடர்ந்து சஸ்டெயினா. என்னால முடியல பிரதர், என்னால தொடர்ந்து ஜெபிக்க முடியல, சரியா பைபிள் வாசிக்க முடியல. உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஒரு பெரிய நபரை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற. டிபெண்ட் பண்ணுங்க அவரை அண்டிக் கொள்ளுங்கள். யாவரும் பாக்கியவான்கள். முடியல ஆண்டவர், என் பலகீனம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சோறு வருது அப்படின்னு சொல்லும் போது வசனம் சொல்லுது, உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்ற எல்லாமே பைபிள்ல எழுதி இருக்குது. ஏமாத்த மாட்டார் ஆண்டவர். சில பேர்லாம் வாயில சொல்லுவாங்க, ஏமாத்திடுவாங்க. ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்பொழுது நம்ம அடுத்த பகுதிக்குள் கடந்து போவோம். தேவனை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் துதியோடு நாம் முடிக்க போகிறோம். நாம் துதிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? இந்த மீட்டிங்ல மட்டும் துதிய கடைசியில வைக்கிறோம். அப்படியே நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாய் இவ்வளவு நேரம் கேட்டோம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டோம். எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துறோம் ஆண்டவரை. வழக்கமா ஆரம்பத்துல ஜெபம் பண்றோம், இறுதியில துதி பண்றோம். இந்த ஒரு மீட்டிங்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நடக்கும். அப்படியே கேட்ட சத்தியத்தின்படி இந்த இறுதி வரைக்கும் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க நான் பார்க்க தான் போறேன். இல்ல அதை முடிஞ்சிருச்சு, மெசேஜை கேட்டமே போயிடணும்னு சொல்லி போனீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவடைவதில்லை. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரே ஒருத்தர் வந்து நன்மை செய்த சொன்னால திரும்ப வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கணும்னா தேவனை உயர்த்த வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனை நாம் உயர்த்த போகிறோம். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோமா? இருக்கட்டுல கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையில நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர், அதற்காக நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த கரம் எங்களை ஆளுகை செய்து அப்பா எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவரே நீர் பதிலா இருந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஃபாதர் லார்ட். இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? நம்ம அப்பாவை உயர்த்த போறோம். நம்ம அறிக்கை பண்ணுவோம். சரியா? நம்ம அறிக்கை பண்ண போறோம். ஏன்னா நம்ம இவ்வளவு நேரமா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? உலகத்துல யாரை நம்பினாலும் அவரை நம்ம அதிகமா நம்பணும், அவரை நம்ம என்ன பண்ணோம்? பற்றி பிடிச்சுக்கணும் இல்லையா? சோ இப்ப நாம சத்தத்தை உயர்த்தி அவர் என்ன சொல்ற, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு நீங்க அறிக்கை பண்ண போறீங்க. அறிக்கை பண்ணோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். திரும்ப பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார்ல நீங்க அவரை நம்பும் பொழுது. அந்த அப்பாவை பார்த்து பாடுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உங்க வாழ்க்கையில அவர் எல்லா நேரமும் உங்களுக்கு துணையா வரப்போறாருங்க. நீங்க நிறைய நேரத்துல உங்க லைஃப்ல ஏதாவது யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எப்பயுமே ஃபீல் பண்றது உண்டு இல்ல. ஆனா யாரு இருந்தாலும் இல்லாட்டியும் 24/7 உங்க கூட இருக்கிற ஒருத்தர் தான் நம்மை உண்டாக்கின தேவன் இல்லையா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோ அவர் தான் நம்மளுடைய துணையாளரா இருக்கிறாரு. அவர் நம்ம எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கிற கேடகமா இருக்கிறார்.
சரியா? சோ அதை நம்ம அறிக்கையிட்டு இப்ப நம்ம பாட போறோம். நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே, நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, உங்களை நினைத்த அந்த தேவன் ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த செய்தி மூலமாக, இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணது மூலமா இன்னைக்கு மட்டும் நம்புறது இல்ல, முடிவு பரியந்தம் நீங்க நம்புங்க. முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். சோ அந்த அப்பாவை நீங்க பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையையும் எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சோ அந்த அப்பாவை இருதயத்தின் ஆழத்துல இருந்து இன்னும் ஒரே ஒரு முறை, அவரை போல இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. அந்த அப்பாவை பார்த்து நம்ம பாடுவோம். இந்த உலகத்துல நீங்க எத்தனை உறவுகள் வந்தாலும் அவரை போல ஒருத்தரை உங்களால பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனா அவரை போல ஒண்ணு இல்லை. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, மெயின் சம் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அக்கா திருப்பி நம்ம ஜாயின் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம தேவனை ஆராதிப்போம் அதே மனதோட. ஆமென். நம்ம எல்லாரையும் சரண்டர் பண்ணுவோமா? நம்ம அண்ணா சொன்ன வார்த்தைகளின்படி, நம்ம இப்ப ஆராதனையில வழி நடத்தினதின்படி அக்கா மியூட்ல இருக்குக்கா. ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். நீங்க கலங்கி நிற்கிற நேரம் எல்லாம் உங்க கூட வந்து நிக்கிறவர், உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் இல்லையா? கலங்கி நின்ன நேரம் எல்லாம் கண்ணீரை துடைத்தவரை, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற நேரம் எல்லாம் கண்ணீரை துடைக்கும் அவரை, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. கூப்பிடுங்க. ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல் ஷடாய் சொல்லுங்க, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை முழுமையாய் ஆளுகை செய்து இந்த வாலிபர் கூடுகையில இதுல கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் தலை குனிந்த தேவனிடத்துல, அப்பா நீங்க என்ன தொட்டு இருக்கிறீங்களே, நான் நம்புகிற ஒரு பாத்திரமாய் இந்த உலகத்துல நான் நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னு அது நீங்கப்பா. உங்க மேல நான் நம்பிக்கை வைக்கும்படியாக நீ கிருபை செஞ்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி சொல்லுங்க. அந்த அப்பாவின் இருதயத்துல ஆண்டவரே, உங்க இருதயத்துக்குள்ளாக அந்த அப்பா வந்திருக்கிறார்ல, அந்த இயேசப்பாவை நீங்க எப்பயும் பற்றி கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த உலகத்துல தைரியமாய் அச்சமின்றி வாழும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஓகே, ஸோ இந்த மீட்டிங்ல தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு மீட்டிங்ஸும் அதை பத்தின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பிரதர் சொன்னாங்க இல்லையா? ஸோ நம்ம சேனைகளின் கர்த்தர் ஊழியங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் லாஸ்ட் டேஸ் க்ளோரின்னு இருக்கும்.
அதே போல ஃபேஸ்புக்கும் இருக்குது நமக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து வர மீட்டிங்ஸை குறித்து உங்களுடைய நாங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புவோம். அது எல்லாமே நீங்க ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபோன் நம்பரும் உங்களுக்கு இப்போ நீங்க பார்க்க முடியும். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் மூலமாவோ கால் மூலமாவோ நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஜெபங்கள் தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை அணுகலாம். ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் தாராளமா நீங்க எங்ககிட்ட அணுகலாம். நாங்க உங்களுக்கு ஏற்ற கைடன்ஸையும் ஃபாலோவையும் உங்களுக்கு நாங்க தருவோம். God bless you all. Take care. Bye.